सीतापति राम 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 राम। श्री राम नाम संकीर्तन की जय। गोपिका जीवन स्मरण गोविंद गोविंद। जय जानकी कांत स्मरण जय जय राम राम। हर हर नम पार्वती पदये हर हर महादेवा। सिद्धि विनायक स्वामी की जय। आंजनेय स्वामी की जय। सद्गुरु महाराज की जय। सकल साधु मंडली की जय। प्रहलाद नारद पराशर पुंडरीक व्यास अम्बरीश शुक शौनक भीष्मदाल्प्यान रुक्मांगद अर्जुन वसिष्ठ विभीषणादीन पुण्यानिमान परम भागवतान् स्मरामि। सीता लक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत समेत श्री रामचंद्र परब्रह्मणे नमः। कृष्णाय वासुदेवाय देवकी नंदनाय च நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நமக। ஸ்ரீயப்பதியான சீதாராமுடைய பூர்ண அனுகிரக விசேஷத்தினால் நடந்து வரக்கூடிய ஸ்ரவணயத்தில் ஸ்ரீமத் பாகவத மகாத்மியத்தில் நம்ம என்ன பார்த்துட்டு வரோம்? பிரம்மராதோ விசாரியைவம் ததா தேவான் ஜஹாசகா. இப்படி அல்ப விஷயங்களில் மதிக்கிறவர்களாகிய தேவர்கள் ஸ்வகாரிய குசலாக, சுயநலவாதிகளில் நம்பர் ஒன்னா தேவர்கள்லாம். தங்கள் காரியத்தை சாதிச்சுக்கணுன்னா என்ன வேணாலும் பண்ணுவாங்க. அமிர்த குடத்தை தூக்கின்னு வந்துட்டாங்க. ஏன்னா அவங்களுடைய கண்ணோட்டத்தில் அந்த அல்ப புத்தியில் அமிர்தம் தான் அவங்களுக்கு வசதி. அப்போ தேவரில் கூட கீழ்நிலையில் இருக்கிற மனுஷனுக்கு எது வசதி? பணம் தான் வசதி, சொத்து சுகங்கள் தான் வசதி. அவர்கள் கண்ணோட்டத்தோடு அதை வசதியாக கொண்டு வந்தாங்க அமிர்தத்தை. ஆனால் இவர்களை விட லட்ச மடங்கு உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிற சுகாச்சாரியாருடைய அந்த பிரம்ம அனுபவத்துக்கு இணையாக, இந்த பாகவத அனுபவத்துக்கு இணையாக இது குப்பை, இது குவாச்சக்வா மணிர் மகான்னு, கண்ணாடி துண்டு எங்கே, விலை மதிக்க முடியாத ரத்தனம் எங்கே, குவ சுதாக்குவா கதாலோகே குவ காச்சக்குவா மணிர் மகான்னு. அப்போது எதை இவர்கள் மதிக்கிறார்கள்னா அமிர்தத்தை தான். அதுதான் ஆட்சினாங்க. அசுரர்களிடத்தில் சண்டை போட்டாங்க. அதுக்காக தான் பகவான்கள் பிரார்த்தனை பண்ணாங்க. ஸ்வகாரிய குஷலாக, தங்களுடைய சுயநலத்துக்காக தான் பகவானை சரணமடைவார்கள் தேவர்கள்லாம். ஆனால் பாகவதர்கள், அதுவும் சுகாச்சாரியார் நிலையிலேருந்து பார்த்தா அவர் என்னன்னா அவருக்கு என்ன ஆக வேண்டியது இருக்குது இந்த உலகத்தில்? யோசிச்சு பாருங்கள். ஆர்த்த அத்தி ஜிக்ஞாசு ஞானிச்ச பரதஷபா, 4 விதமான பக்தர்கள் பகவானை சரணம் அடைகிறார்கள் அப்படின்னு கீதையில் பகவான் சொல்கிறான். ஏதோ கஷ்டம் இருந்தது, பகவானுக்கு சரணம் அடைஞ்சேன், கஷ்டம் போகிறதுக்காக வந்தேன், அதுவும் ஒரு சுயநலம் தான். ஆனால் அப்படியாவது எங்களை வந்தால் சந்தோஷன்றான். உதாரா ஏவகின்றான். அவர்கள் பெருமை படைத்தவர்கள் தான் அப்படின்னு கீதையில் பகவான் அவங்கள மெச்சிக்கிறான். ஆனால் பிரகலாதம் ஒத்துக்க மாட்டான். அவன் வியாபாரின்றான். தன்னுடைய அன்புக்கு விலை பேசலாம் அப்படின்னு சொல்கிறார் பிரகலாதர், மன்னிக்கின்றார். சரி, அது போகட்டும். இப்போது கஷ்டமும் ஆர்த்தி, கஷ்டம் ஒன்றுனா பகவான் கோயிலுக்கு வரான், பணம் ஒன்றுனா பகவான் பணம் ஒன்றுனா பகவான் கோயிலுக்கு வரான். அதே சமயத்தில் ஆத்மலாபத்தை தேடிக்கிறதுக்கும் தான் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கும் ஜிக்ஞாசு, அவனும் பாகவதம் படிக்கிறான், பகவத்கீதை கேட்குறான் இல்லையா? ஏன்னா மோட்சம் அடையணுன்ற ஆசை இருக்குது. இந்த சம்சாரத்துலேருந்து விடுதலை அஞ்சால் போதும், இதில் அவ்வளோ துன்பங்கள் இருக்குது அப்படின்னு ஜிக்ஞாசு. அப்போ ஞானி யாருன்னா ஆத்மலாபத்தை அடைந்தவர்கள். ஆத்மலாபத்தை அடைஞ்சிட்ட பிறகும் பகவான் ஏன் வழி பண்ணணும்? இப்போ சுகாச்சாரம் இருக்குன்னா கஷ்டம் இருக்கா? கஷ்டம் கிடையாது. அவர் ஆத்மனிஷ்டர், அவர் கஷ்டமே கிடையாது. அவர் பணம் வேணுமா? அடப்பட உன் பணத்தை தூக்கி குப்பத்தொட்டில் போடு. ஆமாம்,
கைக்கு கை மாறும் பணமே உன்னை கைப்பற்ற நினைக்குது மனமே, அதை அதை கைப்பற்ற நினைக்குது மனமே. அது அது போகிற இடம் தெரியலையா, போக போக தெரிவதில்லை. அது எங்கே போகுதுன்னே தெரியலையா. கைக்கு வந்த மாதிரி இருக்குது. கைக்கு கை மாறும் பணமே, அதை கைப்பற்ற நினைக்குது மனமே. எல்லாத்தையும் குப்பத்தொழில் போடு, அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. ஏன்னா பெரிய சொத்தாகிய என் ஆத்மா எனக்கு கிடைச்சிச்சு, அதுதான் பெரிய சொத்தான். அந்த சொத்து கிடைச்சவர் சுகாச்சாரியார். அப்படின்னும் போது அவர் அர்த்தத்துக்காகவும் பகவான் வழிபடலை, அப்போ கஷ்டத்தை போகிறதுக்கும் பகவான் வழிபடலை. ஏன்னா அவர் ஆத்மானந்தத்தில் தெளிச்சுருக்கார். சரி, ஆத்மாவை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் யாரும் உணர்றதுக்கான அதான் உணர்ந்துட்டாரே. அதை உணர்றதுக்காக தானே காயத்ரி அப்போ குருகுல வாசம் அதெல்லாம் பண்ணுறதுக்கு எதுனா இந்த ஆத்ம சாதனையை நோக்கி தான் இந்த குருகுல வாசம்லாம், வர்ணாசிரம தர்மங்கள்லாம் இந்த மோட்ச தர்மத்தை நோக்கி தான் பயணிக்கிறது தான் இந்த தர்மம், அர்த்தம், காமம் எல்லாமே. கருத்தில் மோட்சம், இந்த மோட்ச மார்க்கத்தை நோக்கி நம்மளை செலுத்துவதற்காக தான் இந்த வர்ணாசிரம தர்மங்களுடைய நோக்கமே. அதெல்லாம் ஒரு தேவையில்லையே. ஏன்னா மோட்சத்தையே முக்தாத்மாவாக லோக விக்கிரக முக்தசி நாரதர் எப்படி இருந்தாரோ அதே மாதிரி தான் சுகாச்சாரியர் பிரம்மனிஷ்டராக இருக்கிறாரு. அவருக்கு ஆக வேண்டியது ஒன்றுமே இல்லையா உலகத்தில். அப்போ எதுக்கு பக்தி பண்ணுறார்? பிரம்மபூத பிரசன்னாத்மா ந சோச்சதி ந காங்ஷதி. இவர்களுக்கு ஆசைகளும் கிடையாது, சோகமோக பயங்களும் கிடையாது. ஆனால் அவர்களும் எதுக்காகனா மத் பக்தி லபதே பராம், பகவானுடைய பக்தி பண்ணுறாங்கன்னா அந்த அளவுக்கு மனசு பரிசுத்தமானவர்களால் மட்டும்தான் தூய பக்தி அனுபவிக்க முடியுமா. இல்லைன்னா மிஸ்ர பக்தி தான், கலப்பட பக்தி தான். நம்ம பண்ணுறதெல்லாம் கலப்பட பக்தி தான். உலக ஆசைகளை வச்சுட்டே பக்தி பண்ணுறது, அதில் சாந்தி இருக்காது. அதான் பணத்துக்காக பக்தி பண்ணுறது, கஷ்டங்களை போய்க்கிறதுக்காக பக்தி பண்ணுறது, இல்லை வேறு ஏதோ ஒன்று தெரிஞ்சுக்கணும் உண்மையை தெரிஞ்சுக்கணுக்காக பக்தி பண்ணுறது ஜிக்ஞாசு. அப்போ ஞானி பக்தி பண்ணுறது தான் ஆச்சரியமா. மற்றவங்க பக்தி பண்ணுறது ஆச்சரியம். ஏன்னா இவங்க தான் அடைய வேண்டியதை அடைஞ்சிட்டாங்களே, ஆத்மலாபம் அடைந்தவர்களாகிய ஞானிகள் ஏன் பக்தி பண்ணுறாங்கன்னா, அப்போது அந்த ஆத்மலாபத்தை விட இந்த பக்தி லாபம், பாகவத லாபம் அவ்வளோ உயர்ந்த சௌக்கியத்தை கொடுக்கக்கூடியதான். அதனால தான் சுகாச்சாரியர் அந்த வேல்யூஷன், அந்த பக்தியினுடைய வேல்யூ தெரியுமா அவருக்கு. அந்த பக்தியில், கிருஷ்ண பக்தியில் அவ்வளோ சௌக்கியம் இருக்குது. பர்ஹாபீடம் நடவரபு கர்ணையோ கர்ணிகாரம் அப்படின்ட்டு அந்த கிருஷ்ணனுடைய சியாமசுந்தரனுடைய ரூப லாவண்யத்தில், அந்த ராதாகிருஷ்ண பாவத்தில், அந்த பிரேமையில் தெளித்தவருக்கு தான் அதனுடைய வேல்யூஷன், அது அவ்வளோ உயர்ந்த சௌக்கியத்தை கொடுக்கக்கூடியது அப்படின்னு தெரிஞ்சதுனால்தான் பிரம்ம நிஷ்டையை கூட தூக்கி போட்டுட்டு இந்த பாகவத நிஷ்டையாக ஆனார். விஷ்ணு ஜனப்பிரியா, வைஷ்ணவர்களுக்கு பிரியமாகணுன்ற ஆசைக்காக இந்த பாகவதத்தை அத்தியாபயாமாச பாகவத்தை கற்றுன்றார். அதனால் பாகவதத்தை அவ்வளோ லேஸில் யாருக்கும் குத்துறக்கூடாதான். தேவர்களே அமிர்த குடத்தில் நின்னாங்கன்னா அவர்களுடைய தரத்துக்கு, அவருடைய புத்திக்கு அமிர்த வசதி, நம்மளுடைய இப்போ பன்றிக்கு மலம் வசதி. பன்றிக்கு என்னென்னா அதனுடைய உணவு அதுக்கு அதனுடைய தரத்துக்கு அது மலம் வசதி, அது சேறு சகதிகளை தான் உழண்டு கொண்டு இருக்கும் பன்றி. அதனுடைய லெவலில் அதுக்கு அதான் எந்த சுவை. மனுஷன் லெவலில் பார்த்தா பணம், சொத்து, சுகம், இதுதான் வசதி. நம்ம லெவலில், தேவர் லெவலில் பார்த்தா அமிர்தம் தான் வசதி. அதுக்காக தான் படாது பாடுபட்டாங்க. பகவானை போய் காக்கா பிடிச்சி ஏதோ இந்த நாகேந்திரன் இந்த வாசுகின்ற பாம்புக்கு லஞ்சம் கொடுத்து, ஆமாம் எல்லாம் அரசியல்வாதி முடிச்சு லஞ்சம் கொடுத்து வேலை சாதிக்கிற மாதிரி தான் தேவரெல்லாம் அப்படி தான் பண்ணாங்க. அமிர்தம் சாதிக்குது, வேறு என்ன பண்ணாங்க? அவர் பண்ணதெல்லாம் பாருங்கள். நான் ஆத்ம லாபத்துக்காக பண்ணி நாங்கள் இழந்த செல்வத்தை மீண்டும் பெறுவதற்காக அந்த வஸ்துக்கள்லாம் வந்ததில்ல. ஐராவத யானை வந்தது, உச்சேசவஸ் குதிரை வந்தது, அது இதில் லொட்டு வாரணின்ற தேவதை வந்தால், அப்சர ஸ்திரீகள் வந்தாங்க, நிறைய இந்த அமிர்தமான காலத்தில் இதெல்லாம் பெறத்துக்கு தான் அவங்க ஆசைப்பட்டாங்க. இதெல்லாம் பெற்றுண்டு அப்போ அமிர்தத்தை பெறணும், அமரனாக இருக்கிறதுக்காக. அந்த துர்வாச சாபத்திலேருந்து விடுபடுறதுக்காக அதுக்கு தான் முயற்சி பண்ணாங்க. பெருசாக ஒன்றும் முயற்சி பண்ணல. அமிர்தம்னா இது மோட்ச அமிர்தம் கிடையாது, இது தேவாமிர்தம். அது இன்னும் கொஞ்ச நாள் மனுஷனுடைய கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொஞ்ச நாள் வாழலாம், அவ்வளோதான். அவர்களுக்கும் மரணம் உண்டு பிரளயத்தில், தேவர்களுக்கும்.
அதனால் அந்த அமிர்தம் வந்து தேவாமிர்தம் தான் இங்கே கொண்டு வந்தாங்க. ஆனால் மோக்ஷாமிர்தத்தையே கொடுக்கக்கூடிய ஸ்ரீமத் பாகவத அமிர்தம் அதை கையில் வச்சுருக்காரு. உயர்ந்த வஸ்து வச்சுருக்காரு. இவர் பெரிய பணக்காரர். யார்? சுகாச்சாரியார். இவரிடத்துல வந்து தேகின்னு கெஞ்சுறாங்க. ஏன்னா அந்த பாகவத்துடைய வேல்யூஷன் தெரியாததுனால எப்படியாவது ஒருத்தன் தபஸ் பண்ணான்னா, ஒருத்தன் பக்தி மார்க்கத்தில் போனான்னா அவர்களுக்கு விக்னம் பண்ணுறது தான் இவன் வேலையே தேவர்களுக்கு. ஆமாம், ஏன் விஸ்வாமுத்திர பிரம்மரிஷி ஆகிடக்கூடாது அப்படின்னு தான் ரொம்ப மணிக்கு விட்டு மயக்க வச்சான் யார்? இந்திரன். அதுதான் அவங்க வேலை. அது அப்படி செய்வாங்க. ஏன்னா தேவர்கள் மனுஷர்கள் தங்களோட உயர்ந்த நிலைக்கு போயிடக்கூடாது அப்படின்ற சுவகாரிய குசலாக தங்களுடைய சுயநலத்தினால அப்படி வந்தாங்களாம். அப்போ பரிசுத்து மோட்சாண்டிட்டு போகிறானே, அந்த பாகவதம் கேட்டால் நிச்சயம் மோட்சாடினோம் அதெல்லாம் தெரியும். பாகவதம் வசத்தின்னு தெரியும். அதனால் நம்ம கையில் எது வசதி, நம்ம கையில் அமிர்தம் இருக்குது, இதை கொடுத்து அதை விலைக்கு வாங்கிடலாம் சொல்லிட்டு வாங்குதாங்க. பாகவதம் நல்லா புரிஞ்சுக்குங்க, பணத்தினால் பாகவதத்தை விலைக்கு வாங்க முடியாது. பாகவதம் பக்தி ஒன்றினால் மட்டும்தான் வாங்க முடியும். அதனால்தான் இங்கே பிரம்மராதராகிய பிரம்மானுபவத்தில் நம்பிக்கிறவராகிய அப்படியேப்பட்ட சுகாச்சாரியார் இதை விசாரணை பண்ணி பார்த்தார். இவர்கள் அல்ப விஷயத்தை பெரிய விஷயமாக கொண்டு வந்து கொடுக்குறாங்க, அதுக்காக வேலை பேசுகிறாங்க. பாகவதத்தை இவர்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கவே கூடாது. ஒரு விஷயத்தில் தேவர்கள் பாகவதம் வசத்தின்னு தெரியும், ஆனால் வசத்தின்னு தெரிஞ்சாலும் அவர்கள் பாகவத்தை முயற்சி பண்ண மாட்டாங்க. நல்லா புரிஞ்சுங்க. ரம்பமேனுக்கு ஒரு டான்ஸில் தான் அவன் ரமிப்பான். அவன் அமிர்தத்தை ஆத்தி குடிப்பான் எங்கள் சொர்க்கலோகத்தில். அதை தான். ஆனாலும் அந்த சுயநலத்தை விட மாட்டான். சுயநலத்தில் இருந்துன்னு தேவைக்கான போது பகவானை வந்து வழிபடுவாங்க தங்கள் தேவைகளை பூர்த்தி பண்ணுறதுக்காக. திருப்பார்கடலில் வந்து திருப்பார்கடலில் பள்ளி கொண்டனே அப்படின்ட்டு அவங்கள வந்து பாடுபடுவாங்க. என்னது புருஷ சுத்தத்தை ஜபித்து எப்படியாவது நீ அவதாரம் பண்ணணும், இந்த கம்சனை முதலான ராட்சஸை அழிக்கணும், அசுரர்கள் அழிக்கணும்ன்ட்டு பிரார்த்தனை பண்ணுவாங்க. தேவைக்கு தான் வருவாங்க, சுவகாரிய குசலாக. ஆனால் பகவான் வசத்தின்னு தெரிஞ்சாலும் அவர்கள் அஞ்ஞானிகள் தான் தேவர்களும். அப்படின்னும்போது ஆனால் பாகவத்துடைய வேல்யூ தெரியும் ஓரளவுக்கு. ஏன்னா பகவானை வழிபடுறோம், அவங்களும் ஒரு விதத்தில் பக்தர்கள் தான் தேவர்கள். ஏன்னா பகவானை வழிபடுறாங்க இல்லையா, தேவைக்கான போது பகவான்கள் தானே வராங்க. அசுரர்கள் போல் தங்கள் முயற்சியால் வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணலையே. அதனால் ஒரு விதத்தில் அவங்களும் பக்தர்கள் தான். ஆனால் தெரிஞ்சு தெரியாதவர்கள் அவர் ஆத்ம லாபத்தை தெரிய மாட்டாங்க, பௌதிக லாபத்தை தான், தங்கள் சொர்க்கலோகத்தை காப்பாற்றி தான் பார்ப்பாங்க. அதனால் இந்த பாகவதம் கேட்டால் நிச்சயமாக பரிசுத்து வந்து மோட்சம் அடைஞ்சிட்டு போகிறான், நம்மளோட உயர்ந்த நிலைக்கு போயிட போகிறான். அதை போகக்கூடாதுன்னு இவங்க அமிர்தத்தை கொண்டு வந்து அவன் வந்து 7வது நாள் பாம்பு கட்சி சாக போகிறான், அவன் அமிர்தம் கொடுத்தா அவன் சாகாமல் இருப்பான், அதனால் அமிர்தத்தை அவனுக்கு கொடுங்கள், பாகவதத்தை எங்களுக்கு கொடுத்துருங்க அப்படின்னு வேலை பேசினாங்களாம் தேவர்கள்லாம். அப்போது சுகம் நத்வா வதன் சர்வே ஸ்வகாரிய குசலா சுராக கதா சுதாம் பிரயச்சஸ்வ கிரகித்வைவ கிரக சுதாமிமாம் ஏவம் வினிமயே ஜாதே சுதா ராஜ்ஞா பிரபீயதாம் பிரபாஸ்யாமோ வயம் சர்வே ஸ்ரீமத் பாகவதாமிர்தம், எங்களுக்கு பாகவதம் கொடுத்துருங்க, ராஜாவுக்கு வந்து பிரபிஷ்யதாம், சுதா ராஜ்ஞா பிரபிஷ்யதாம், சுகா ராஜ்ஞா பிரபீயதாம், அவன் வந்து பருகட்டும் இந்த அமிர்தத்தை. அவன் வந்து மரணத்தில் தானே விடுபடணும். தக்ஷகன் பாம்பு கட்சியாக கூட அவனுக்கு ஒன்றும் ஆகாது, அப்படி அமரன் ஆகிடுவான். அதனால் அவனுக்கு அமிர்தம் கொடுங்க. பரிசுத்தம் இவர்களுக்கு என்னமோ சொல்லி கடறான், பணத்தை கடறானுங்க பைத்தியக்கார பசங்க இந்த தேவர்கள்லாம். நமக்கு அது தேவையில்லை. என் குருநாதனுடைய முகத்தை பார்த்தவர் திரும்பியே பார்க்கல என் அமிர்த குடத்து. தேவரில் நமஸ்காரம், தேவர்களோட வசதி என் குருநாதர் தான். தெய்வமே வந்தாலும் பகவான் முதல் குருநாதருக்கு தான் பூஜை பண்ணணும். பீஷ்மாச்சாரியார் முதல் மகான்களுக்கு தான் பூஜை பண்ணுறாரு. தேசகால விபாக வித்து, எந்த தேசத்தில் காலத்தில் எப்படி பூஜை பண்ணணும்னு தெரியுமா, அதனால் முதல்ல மகான்களுக்கு பூஜை பண்ணி அப்புறமா ஹிருதிஸ்தம் பூஜை ஆமாசை தத் பிரபாவஜா, பகவானுடைய பிரபாவத்தை அறிஞ்சால் ஹிருதயத்தில் வச்சு கிருஷ்ணனை பூஜை பண்ணாராம். அதுக்கு பிறகு தான் தன்னுடைய பாண்டவர்களாகிய தன்னுடைய பேரன்மாரில் திரும்பி பார்க்குறாராம். யார்? பீஷ்மாச்சாரியார் அம்புப்பாடிக்கில் இருக்கும்போது. முதல் யாருக்குன்னா மகான்களுக்கு தான். அப்படிப்பட்ட குருநாதருக்கு தான் முதலிடம் கொடுக்க முடியாது. தேவர்கள் 30 தேவர்கள் வந்தாலும் அவர்களை சட்டை கூட பண்ணலையாம், பரிசு திரும்பியே பார்க்கலையாம்.
குருநாதன் என்ன சொல்கிறாரோ, அவர் என்ன உத்தரவுறாரோ அதான் என் வாழ்க்கை அப்படின்னு குருவிடத்தில் தன்னை ஒப்படைச்சிட்ட உடனே தேவலோகத்து அமிர்தத்தை திரும்பி கூட பார்க்கல. அதே சுகாச்சாரியரும் பார்த்து அவங்கள பார்த்து சிரித்தார். பக்தியோடு வந்திருக்கிற இந்த பரிசுத்துக்கு பாகவதம் கொடுப்பனா, பக்தி இல்லாமல் விலை பேசி பாகவதத்தை விலைக்கு வாங்கிடலாம் அப்படின்ட்டு அதுக்கு ஒரு விலையை நிர்ணயித்தார்களே. இந்த அமிர்தம் தான் விலைன்னு, விலையற்ற விலை மதிக்க முடியாத இந்த பாகவதத்தை இதுக்கு ஒரு விலை இந்த அமிர்தம் அப்படின்னு நிர்ணயித்து கொண்டு வந்தார்களே. இவருடைய அற்ப புத்தியை பார்த்து, இவர்கள் பக்தியற்ற தன்மையை அபக்தாம் ஸ்தாம்ச விஜ்ஞாய, அவர்கள் பக்தியற்ற அந்த நிலையை பார்த்து ந ததா கதாமிருதம், அவர்களுக்கு பாகவதம் கொடுக்கவே மாட்டேன். இப்படிப்பட்ட ஆட்களுக்கு பாகவதம் கிடைக்காது. நீ பக்தி இல்லாமல் நீங்கள் என்ன தான் பிரயத்தனம் பண்ணி அதை பண்ணி இதை பண்ணி நீங்கள் சும்மா ஒரு போய் பாகவதம் கேட்டால் பாகவதம் கையில் கிடைக்கும். காதலை கேட்பான், இந்த காதலை வாங்கி அந்த காதலை விட்டுருவான், நெஞ்சில் இறங்காது. அதுதான் இங்கே சொல்கிறார். அபக்தாம் ஸ்தாம்ச விஜ்ஞாய ந ததௌச கதாமிருதம். ஏன்னா கொடுத்தும் பிரயோஜனம் இல்லை, பக்தி இல்லாதவங்களுக்கு கொடுத்து. இது கெடுக்கிறதுக்கு தான் வராங்களே தவிர உண்மையான பக்தியோடு வரல. பரிசுத்தை கெடுக்கணும், பரிசுத்துக்கு பாகவதம் போய் சேரக்கூடாது. அந்த பாகவதம் நம்மளுக்கு வந்துடணும். அதுக்காக நான் அமிர்தத்தையும் கொடுக்குறேன். அப்போ நோக்கம் தப்பாக இருக்குது. நீ பக்தியோடு வந்து கேட்டேன்னா, எப்பா உட்காருப்பா, 10 பேர் இவ்வளோ பேர் உட்காந்து இருக்காங்க, நீ உங்களுக்கு மட்டும் தான் இடம் இல்லையா, நீங்களும் இப்படி வந்து ஒரு வாரமாக உட்காருங்க அப்படின்னு சொல்லியிருப்பார் சுகாச்சாரியர். அவங்களுக்கு பாகவதம் கிடச்சிருக்கும். ஆனால் பக்தி ஒன்றுக்காக மட்டும்தான் பாகவதம் கரையமாகும். பகவான் எதுக்கும் விலை போக மாட்டான். உலகத்தில் எல்லாமே எல்லாருக்கும் ஒரு வேல்யூ உண்டு. அதாவது கொடுத்தா அவங்களுக்கு ஒரு வீக்னஸ், அந்த வீக்னஸ்க்கு அவங்களுக்கு கொடுக்க வேண்டியது கொடுத்துட்டா அவங்க நம்மளுக்கு சேங்ஷன் பண்ணி கொடுத்துருவாங்க. சில லஞ்சம் அப்படின்னு சொல்லுவோம், எவ்வளோ நடக்குது இல்லையா வெளியில், அது மாதிரி. ஆனால் பகவான் மட்டும் ஒரே ஒரு வேலை பேசி தான் பகவானை வேலைக்கு வாங்க முடியும். என்னன்னா பக்தி ஒன்றதுக்காக தான். ஏன்னா உனக்கு கொடுத்த பணத்தை வச்சு நீ அமிர்தத்தை குடிச்சு நான் தானே உனக்கு சாதிச்சே கொடுத்த மோகினி ரூபத்தில், அதே என்ன அது அந்த அமிர்தத்தை வச்சு என்ன வேலை பேசுறியா? பாகவதம் வேற இல்லை, பகவான் வேற இல்லை. அப்போது நான் கொடுத்த வஸ்து வச்சு என்ன நீ வேலை பேச முடியுமா? முடியாது. அப்படின்னா உண்மையான அன்புனால் மட்டும்தான் பகவான் அடைய முடியும். அந்த பக்தின்றது என்னென்னா தூய அன்பு. அதில் பலனை எதிர்பார்க்கக்கூடாது. பக்திக்கு விளக்கம் சொல்கிறார். சவை பும்சாம் பரோ தர்மோ ஏதோ பக்திர் அதோக்ஷஜே அஹைதுகி அப்ரதிஹதா யை ஆத்மா சம்பிரசீததி. நல்லா புரிஞ்சு இந்த ஸ்லோகம்லாம் கொஞ்சம் விஸ்தாரித்து சொல்லணும்னு எனக்கு ஒரு ஆசை. இல்லை நான் ஃபாஸ்ட்டாக கதையை ஓட்டி போகலாம். கொஞ்சம் விஸ்தாரமாக தெரிஞ்சுக்கிட்டாலும் நல்லது. பக்தினா என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு பக்தினாவே முதல் பகவானுடைய அன்புக்கு விலை பேசக்கூடாது. அதான் அஹேதுகி. ஏதோ ஒரு காரணத்தை உத்தேசித்தே, கபடத்தை உத்தேசித்தே பகவான்களை வர்றது கூடாது. அது உண்மையான பக்தி ஆகாது. ஏன்னா அதுவும் ஒரு வித பக்தி தான், பகவான் ஏற்றுக்கிறான். ஆனால் பக்தர்களாகிய பிரகலாதம் முதலானவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். பாகவதம் சொல்ல வந்ததுன்னா தூய தர்மம் தான். அல்ப பலன்களை சொல்கிறதுக்காக வந்ததில்லை பாகவதம். உயர்ந்த பலன்களாகிய பக்தி ஞான வைராக்கியத்தை கொடுக்கறதுக்கு வந்தது தான் பாகவதமே. இதான் நோக்கம். நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த கான்செப்டில் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அப்படி இருந்தால் உன்னை பகவான் கைவிட மாட்டான். நீ அனன்யா சிந்தையன்தோ நீ வந்துட்டாவே உன் யோகக்ஷேமத்தை பகவான் கண்டிப்பாக பார்த்து செய்வான். நீயா தேடிக்கிற லாபத்தை விட குசலராக தேடினா என்ன தேடினார்? குசலராக தேடினார் என்ன தேடினார்? அரசொம்பு நொய், அரசொம்பு அரிசி, அதுதான் அவருக்கு. அவராக தேடிக்கிறது அவ்வளோதான் தேடினார். ஆனால் பகவான் கொடுத்தது எப்படி கொடுத்தாங்க குசலருக்கு? எத்தனை 10 தலைமுறைக்கு அவருக்கு தேவையான சொத்து கடைசி. அப்போ பகவான் பார்த்து கொடுக்கறது நல்லதாக இருந்ததா, குசலராக தேடிக்கிறது நல்லதாக இருந்ததா? துருவனா போய் போராடி அப்பா மடி மேலே ஏறணும் ஆசைப்பட்டு பிரயத்தனம் பண்ணி கீழே பிடிச்சி தள்ளிட்டாங்க. அப்போது அவனுக்கு கிடைக்கல. சரி, அப்படியே அங்கே ஒண்டி இருந்தால் கூட ஏதோ வேலைக்காரியாக சுனிதி வச்சு நடத்துகிறார் உத்தான போதன், ஏதோ கொஞ்சம் கிடைச்சிருக்கும், ஏதோ ஒரு வாழ்க்கைக்கு தேவையான ஏதோ ஒன்று பண்ணியிருப்பார், அதுதான். ஆனால் உத்தமனை தான் சக்கரவர்த்தியாக நியமித்து இவனுக்கு ஏதோ ஒரு வாழ்க்கை அமைச்சிருப்பார். சிம்பிளாக நடந்திருக்கும், அவ்வளோதான். அது ஒன்றும் பெருசாக கிடச்சிருக்காது. ஆனால் எல்லாத்தையும் திறந்து பகவானை அண்டி போனோடனே 36 வருஷம் ஆயுசும், அவ்வளோ தொழுவ இந்த சக்கரவர்த்தி சாம்ராஜ்யமும்
அது மட்டும் இல்லை, துருவ மண்டலமாகிய அப்படி வைகுண்ட பதவியும் துருவனால் கிடைச்சதுன்னா பகவானை பூர்ணமாக அண்டி இருந்ததுனால்தான். நல்லா புரிஞ்சுக்கணும், அது பக்தியினால்தான் பெற முடியும். அப்போ பக்திக்கு தான் அதிக சக்தி உண்டு. இதை புரிஞ்சிக்காம தான் நாம் என்ன பண்ணுறோம், பலன்களை எதிர்பார்த்து போகிறோம். தற்காலிகமாக, அதாவது சொல்கிறேன், டெம்ப்ரரி சொல்யூஷன் தான் நம்ம மெயின் பண்ணுறோம். பர்மனன்ட் சொல்யூஷனில் நமக்கு லட்சியமே இல்லை. இதை தான் தேவர்களும் பண்ணுறாங்க. இதே தப்பு தான். பிரம்மாதி தேவர்கள் வரைக்கும் தற்காலிகம், எனக்கு பிரச்சனை தீர்ந்தால் போதும், ஹிரண்யகசிபுகளிலிருந்து விடுதலை கட்சா போதும், மேனே ச அசுரம் ஹதம், அந்த அசுரம் செத்தான்னு எங்கள் காதில் விழுந்தால் அதோட சந்தோஷம் எதுவும் இல்லை. அப்போது விரோத பாவம் இருக்கே. ஆனால் அவங்கள ஹிரண்யகசிபு சாகடிக்கலை, அடிமைப்படுத்தி வச்சிருந்தா ஹிரண்யகசிபு, அதான் பண்ணான். ஆனால் பிரகலாதனுக்கு மரணத்தையே உண்டாக்கணும் ஹிரண்யகசிபு. ஆனால் நிர்வைராய பிரசாந்தாய ஸ்வசுதாய மகாத்மனே விரோத பாவத்தையே பாராட்டாமல், ஏன்னா தூய பக்தியினால்தான் இந்த சாந்தி கிடைக்கும், இந்த விரோத பாவம் நீங்கும், அஜ்ஞானம் ஒழியும். இந்த தூய ஹராவ பக்தஸ்ய குத மகத்குணாக, இந்த ஹரிபக்தி பண்ணுறதை தவிர வேறு எதனால் நீ உயர்ந்த குணங்களை சம்பாதிச்சிக்க முடியும்? அப்போது இந்த தூய நிலைக்கு, அந்த தூய பக்தி நிலைக்கு ஒருத்தன் வந்தால் தான் பாகவதத்தை புரிஞ்சிக்கவே முடியும். அப்போது தேவர்களை கொடுக்கக்கூடாதுன்னு இல்லை, இது பக்தியால் தானே புரிஞ்சிக்கொள்ள முடியும் இந்த பாகவதத்தை. நீ வெறும் சொத்துனால, இந்த அமிர்தத்தை கொடுத்ததுனால, பாகவதத்தை வாங்கிறதுனால பாகவதம் கொடுத்து பிரயோஜனம் இல்லையே. வீட்டில் எத்தனை பேர் வீட்டில் பாகவத புஸ்தகம் தூங்கிட்டு இருக்குது? எத்தனை பேர் பாகவதம் படிக்கிறாங்க சொல்லும் பார்க்கலாம். எத்தனை பேர் பாகவதம் படித்து அதை தன் வாழ்க்கையில் அனுஷ்டானம் பண்ணாதானே அந்த சொத்து பயன்படும். பணத்தை ஒருத்தன் பூட்டி வச்சுருந்தா அது செலவுக்கு உதவாது. அந்த பணம் குப்பையாக மக்கி தான் போகும். அதை செலவு பண்ணால் நீ சந்தோஷத்தை அனுபவிக்க முடியும். அந்த பணத்தை அனுபவிக்காத அந்த சொத்து எதுக்கு? அவள் பாகவதம்ன்ற ஒரு பெரிய சொத்து, அதை சுகாச்சாரியர் அனுபவிச்சுட்டு இருக்கார், ஸ்வானுபவத்தோடு வச்சுட்டு இருக்கார். அதை ஸ்வானுபாவம் அகில ஸ்ருதிசாரம் ஏகம், சகல சாஸ்திரனுடைய சாரத்தை அனுபவமாக ராதாகிருஷ்ண பாவத்தை, அந்த பாவத்தில் அனுபவத்தில் அந்த பாவபக்தாக அப்படின்னு பின்னாடி சொல்ல போகிறார். அப்படிப்பட்ட பாவத்தில் சொல்ல போகிறார் பாகவதம். அந்த பாவத்தில் இருக்கக்கூடிய சுகாச்சாரியுடைய அனுபவமே வேறு நிலை. அந்த நிலைக்கு உயர்ந்து அந்த உயர்ந்த நிலைக்கு நம்மளை கொண்டு போகக்கூடிய அப்படிப்பட்ட உயர்ந்த வஸ்துவாகிய பாகவதத்தை நீ இந்த பௌதிகமான களங்கம் உள்ள மனுஷனால் புரிஞ்சிக்கவே முடியாது. அப்போ ஒன்று குரு பக்தி, சிறந்த பக்த சங்கம் எடுத்துக்கணும். நமக்கு தான் பக்குவம் இல்லை, பக்குவமானவருடைய சங்கத்திலேயாவது எடுத்துட்டு நாம் என்ன பண்ணோம், பக்தியில் தலைக்கணும். அப்போ இப்போ நான் சொல்ல வந்தது என்னென்னா, சபை பும்சாம் பரோதர்மோ ஏதோ பக்தி அதோக்ஷஜே, உண்மையிலேயே உனக்கு எது உயர்ந்த தர்மமாக தெரியணும்னா பகவானத்தில் செல்லக்கூடிய பக்தி தான் உயர்ந்த தர்மம். தான் சாஸ்திரத்துடைய தீர்மானம், இதில் மறுக்கவே முடியாது. நீ சொல்கிற தர்மங்களெல்லாம் குப்பை, இல்லற தர்மமோ மற்ற தர்மங்களோ நீ என்னென்னலாம் சாதிச்சுக்கன்னு நினைக்கிறியோ அதெல்லாம் தூக்கி குப்பை சர்வதர்மான் பரித்தெஜ விட்டுடு. பகவத் பக்தி பண்ணுறதையே உயர்ந்த தர்மமாக நீ கடைப்பிடிக்கணும். அது எப்படி இருக்குன்னா, அகைதுகி, எந்தவித பலனையும் எதிர்பார்க்காம கிருஷ்ணக்கள் என்ன கிடைக்கணும்னா கிருஷ்ணனே கிடைக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கணுமா. கிருஷ்ணங்கள்லேருந்து என்ன கிடைக்கணும்னு எதிர்பார்க்கக்கூடாது. துரியோதனை மாதிரி ஆறான படைகள் வேணும்னு கேட்டு ஏமாந்து போனான். அர்ஜுனன் என்னன்னா, கிருஷ்ணா நீயே எனக்கு வேணும்னு கேட்டான். அவனுக்கு தான் ராஜ்யம் கிடச்சிது, சக்கரவர்த்தி சாம்ராஜ்யம் கிடச்சிது, பகவத்கீதையும் கிடச்சிது, ஞானமும் கிடைச்சிது, மோட்சமும் கிடைச்சிது, சகல சாம்ராஜ்ய இகலோக சௌக்கியங்களும் கிடச்சிது அர்ஜுனன் கேட்டுக்கொண்டது போல். அப்போது உன்னை அப்படி ஒன்றும் பட்னியாக விட்டுற மாட்டான். நீ உன்னால் நீ காப்பாற்றிக்கிற பற்றியா, பிச்சைக்கார வாழ்க்கை வளர பற்றியா, 10-20க்கு 50-100க்கு நீ பிச்சைக்கார வாழ்க்கை போராடி கஷ்டப்படுற பற்றியா, இந்த தரித்திரம் ஒழியும். துக்க தாரித்ரிய தௌர்பாக்கிய பாப பிரக்ஷாலனாயச்சே, அப்படிப்பட்டது இந்த பாகவதம். உனக்குள்ள துக்கம் தாரித்ரியம் பாபங்கள் இந்த துர்பாக்கிய நிலை உனக்கு இருக்கவே தௌர்பாக்கிய பிரக்ஷாலனாயச்சே. சொல்லப்போனால் இது வெளிப்புறமான மாற்றம். துக்கம் தாரித்திரம்லாம் இதெல்லாம் பணம் வந்துடும், சொத்து, இதெல்லாம் இந்த வாழ்க்கை இதை மட்டும் மாற்றுறது இல்லையா. ஆந்தரிகமாக இருக்கக்கூடிய நமக்குள்ளே இருக்கிற அழுக்காகிய காமக்ரோத ஜெயார்த்தம் ஹி தர்மோ அயம் ஈரிதா,
காமம் குரோதம் போன்ற ஜெயம் ஏற்படணும்னா கிருஷ்ண பக்தி இந்த பாகவத பாராயணம் பண்ணால் அந்த காமக்ரோத ஜெயத்துக்கு கூட நீ வேறொரு உபாயத்தை ஆசைக்கணும் அவசியம் இல்லை, பாகவத பாராயணமே போதுமானது. அப்படிப்பட்ட தர்மமாக அந்த பாகவத தர்மம். காமக்ரோத ஜெயார்த்தம் ஹி தர்மோ அயம் ஈரிதா. அப்படிப்பட்ட தர்மம் என்று இதை மகான்கள்லாம் புகழ்கிறார்களாம். இது புகழப்படுகிறது இந்த பாகவதம். அப்போ ஒன்று என்ன சொல்கிறார், அகைதுகி, எந்தவித பலனும் எதிர்பார்க்காம கிருஷ்ணன் கலந்து என்ன கிடைக்குன்னு பார்க்காம கிருஷ்ணனே கிடைப்பானா அப்படின்னு பார்க்கணும். அது அப்பமான அப்பிரதிகதா. எந்த தடங்கல்கள் வந்தாலும் என் கிருஷ்ணனை நான் மறக்கவே மாட்டேன். என் பாகவதம் தான் முக்கியமே தவிர எனக்கு உத்தியோகம் முக்கியம் இல்லை, பணம் முக்கியம் இல்லை. இன்றைக்கி எனக்கு ஒரு 1000 ரூபாய் எனக்கு சம்பளம் போயிடணும், பணம் போயும்போது அதெல்லாம் தடலை. அதே சமயத்தில் மனசில் கவலைகள், வேறு ஏதாவது விஷயங்கள் ஏதாவது முக்கியத்துவமாக இருக்கிறதுனால தான் அவைகள்லாம் தடங்கல்கள் உண்டு. அப்போ தான் ஃபோன் வரும், அப்போ தான் ஒவ்வொருத்தரவங்க வரும், அப்போ தான் கை கால் வலிக்குது, முட்டி கால் வலிக்குது. எது வந்தாலும் சரி, என் பாகவதத்தை நான் பாராயணம் பண்ணாமல் இருக்க மாட்டேன், என் பக்தியில் நான் கிருஷ்ண பக்தி பண்ணாமல் இருக்க மாட்டேன். எந்த தடங்கள் வந்தாலும் அந்த தடங்கல்களை மீறி நான் பகவத் பக்தி பண்ணுவேன் அப்படின்ற உறுதியாக பிரகலாதன் மாதிரி உயிரே போனாலும் என் உயிர் போனாலும் பரவாயில்ல, நான் நாராயணனை மறக்க மாட்டேன் அப்படின்னு பிரகலாதன் எப்படி இருந்தானோ அந்த தடையற்ற பக்தி, எந்த தடைகளால் பாதிக்கப்படாத பக்தி, அப்படி இருக்கணும் பக்தி. அதுதான் ஆத்ம பிரசித்தி. உண்மையான இந்த தேக சந்தோஷம், மன சந்தோஷம், ஆத்ம பிரசித்தி, ஆத்ம சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியது அந்த பக்தி தான், அந்த தூய பக்தி தான் அப்படின்னு முதல் பாகவத்தில் முதல் ஸ்கந்தத்திலே முதல் ஸ்கந்தத்தில் 2வது அத்தியாயத்தில் சொல்லப்படுகிறது. சூதர் சொல்கிறார் இது. அப்போ அந்த பக்தி எப்படி இருக்கணும்னா இப்படி பலனை எதிர்பார்க்காததாக இருக்கணும், எந்த தடங்களால் பாதிக்கப்படாததாக இருக்கணும். அதே ஒரு படி மேலே போய் சொல்கிறா குந்தி தேவி. தொய்மே அனன்ய விஷயா மதிர் மதுபதி அசோகத்து ரதிமுத்வகதாதத்தா கங்கை வவுக முதன்பதி. கங்கை வெள்ளமானது எப்படி அணைகளை எல்லாம் உடைச்சிண்டு, தடைகளை உடைச்சிண்டு பிரவாகமாக போய் தன்னுடைய அலைகளை கொண்டு போய் சமுத்திரத்தில் சேர்க்குமோ, அதுபோல் எனக்கு வந்த தடைகள் எல்லாத்தையும் மீறிண்டு என் பக்தி கிருஷ்ண பக்தி தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு அந்த பிரவாகமாக இந்த மனசு அலைகள் என்ற பக்தி பிரவாகம் அப்படி போய் நம்மனா கிருஷ்ணத்தில் போய் லயமாயிடணுமா. என் கிருஷ்ணனை பார்க்காம ஒரு நிமிஷம் இருக்க முடியாது, என் கிருஷ்ண பக்தி பாகவதம் பாராயணம் பண்ணாமல் பகவத் கதைகளை கேட்காம என்னால் இருக்க முடியாதுன்னு அப்படி பித்து பிடித்தவர்களாகணுமா. அப்படி எல்லா தடைகளையும் உடைச்செறிந்து இல்லறத்தில் இராவதென்ற அழகான மனைவியை, ஜனமேஜாதி புத்திரர்களை, அப்படிப்பட்ட சர்வகரவத்திய சாம்ராஜ்யத்தை தூக்கி போட்டு இனிமேல் நம்மளுக்கு, ஏன்னா இதுதான் கதி, வாசுதேவ பராகதி, இதை தவிர நம்மளை எதுவும் காப்பாற்றாதுன்னு அப்படி உறுதியான மனம் படைத்தவனாக அந்த தடைகளை உடைச்செறிந்து எல்லா இல்லற சங்களையும் உடைச்செறிஞ்சு வச்சான் பகவான். அப்படிப்பட்ட சூழ்நிலையை பகவான் உண்டாக்கணும். அப்படி எல்லாருக்கும் இந்த பாக்கியம் கிடைக்கணும். நம்ம நினைக்கிறோம் பரிசுத்துக்கு மரணம் வந்துச்சு அதனால் ஓடி வந்துட்டான் அப்படின்னு. அந்த சூழ்நிலையை உண்டாக்கும். ஆனால் பெரிய லாபத்தை கொடுத்தார் இல்லையா, ஆத்ம லாபத்தை. இந்த பௌதிக லாபத்தில் இருந்து செத்து போயிருந்தான்னா எங்கேயாவது சொர்க்கம் போயிருப்பான் புண்ணியம் பண்ணதுனால, இல்லாட்டி நரகம் போயிருப்பான். பரிசுத்து 100 வருஷம் வாழ்ந்துருந்தான். 30 வயசில் அவன் வைராக்கியம் அடையும்படி செய்தனா எதுக்கான உயர்ந்த லாபத்தை கொடுத்து தான் அல்ப லாபத்தை பகவான் பிடுங்குறான். அல்ப லாபத்தை பிடுங்குறதுனுடைய நோக்கமே இவன் ஆயுசு போயிடுச்சே 7வது நாள் பாம்பு கஷ்டம்னா அது இல்லை நோக்கம். அவனை சாகடிக்கிறது நோக்கம் இல்லை. பரிசுத்தை பகவானுடைய கணக்கு பாருங்கள். கலிபுருஷன் சாபத்தை வாங்கி கொடுத்தான். அதையே ப்ளஸ் பாயிண்ட்டாக வச்சு பகவான் அவனுக்கு மோட்ச லாபத்தை கொடுக்க பகவான் ஆசைப்பட்டார். ராக்ஞா மோக்ஷம் ததா வீக்ஷிய புற அதாதாபி விஸ்மிதா. இப்படி கலி வேறு கணக்கு போட்டான். ஆனால் பகவான் அவனுக்கு ஆத்ம லாபத்தை கொடுப்போம். ஏன்னா பகவானுக்கு தெரியாதா பின்னாடி தான் நடக்குன்னு. இவன் போகிறான்றது தெரியும். ஆனால் போகும்பொழுது உலகத்துக்கே பாகவதத்தை வாங்கி கொடுத்தான், தன் ஆத்ம லாபத்தையும் சம்பாதிச்சுட்டான். இதுதாங்க மெயின். அதாவது மேலோட்டமாக பௌதிகமாக பார்க்கக்கூடாது. பௌதிகமாக நடக்கிறது ஏதோ ஆபத்துகள் வந்தது, கஷ்டம் வந்தது, துன்பம் வந்தது, இதெல்லாம் நுனிப்புல் மேற மாதிரி ஆழ்ந்த கருத்துக்களை பார்க்கணும். அப்படி ஆழ்ந்து பார்க்குற புத்தி உள்ளவர்களால் தான் புரிஞ்சிக்க முடியும் பாகவத தர்மத்தை. இல்லாட்டி பாகவத தர்மம் புரியவே புரியாது. பரிசுத்துக்கு என்னன்னா 7வது நாள் பாம்பு கட்சி சாக போனால் இப்படிப்பட்ட சாபம் வந்துடுச்சே நம்ம வெளிப்புறமாக பார்க்கும்போது ஐயோ பாவம் அப்படின்னு தோணுது.
ஆனால் அவனுக்கு கிடைச்ச லாபத்தை நினச்ச போது இது நம்மளுக்கு கிடைக்கலையேன்னு தோணுது. இந்த பாகவதத்தில் பக்தி, அதுவும் தேடி வந்து சுகாச்சாரியார், தேடியும் காண முடியாத சுகாச்சாரியார் நம்மளை தேடி வந்திருக்காருன்னா பரிசுத்தை அப்படின்னா பாகவதம் கிடைச்சிருக்குன்னா எவ்வளோ பெரிய லாபம். அப்படின்போது தேவரில் சட்டம் பண்ணுவாரா? அப்போ பக்தின்றது என்னன்னா, பக்தியினுடைய லட்சணம் இப்போ சொன்னேன். பலனை எதிர்பார்க்கக்கூடாது. எந்தவித தடங்கள் வந்தாலும் கங்கா பிரவாகம் போல் பகவானிடத்தில் தூய அன்பு செலுத்துவது தான் பக்தி. சரி, ஓகே. அந்த பக்தி அற்றவர்கள் தேவர்கள். அதனால் அவர்களுக்கு பாகவதம் கொடுக்கக்கூடாது. இந்த தகுதிகள்லாம் பூர்ணமாக பொருந்தினவன் பரிசுத்த மகாராஜன். அது கதை கேட்கறதுக்குன்னே பிறந்தானான். ஏன்னா மகாபௌரிஷிகோ பவான்னு பின்னாடி சொல்ல போகிறார். மகாபுருஷன் அல்லவாணி, கர்ப்பத்திலேயே சாட்சாத்காரம் பெற்றவனாச்சே. கர்ப்பத்திலே சாட்சாத்காரம் பெற்றவன்றது இந்த பரிசுத்த கதை மட்டும்தான். மற்ற யாருமே பார்த்தா இது மாதிரி கிடையாது. கர்ப்பத்திலேயே பகவானை தரிசனம் பண்ணது. ஏன் கர்ப்பத்தில் பகவான் தரிசனம் கொடுத்தானா, மீண்டும் ஒரு மாதா கர்ப்பத்தை அந்த உத்தரையும் பார்க்கக்கூடாது, உத்தரை கர்ப்பத்துக்குள்ள பரிசுத்தும் பார்க்கக்கூடாதுக்காக தான் கர்ப்பத்தில் வாசம் பண்ணது தான். அந்த கர்ப்பவாசத்தை பார்க்கக்கூடாதுன்னு பகவான் கர்ப்பத்துக்குள்ளே புகுந்து அங்குஷ்ட மாத்திரம் அமலஸ்புரிடம் மௌலினம் அப்படி கட்டவல் பிரமாணத்தில் சங்கு சக்கர கதாதாரியாக பகவான் காட்சி கொடுத்தானான். ஏன்னா 30 வருஷம் பொறுத்து பாகவதம் கேட்க போகிறான்னு சத்தியஹர்த்தி அவரத்தது. 30 வருஷம் பொறுத்து பாகவதம் கேட்கணும். பாகவதம் கேட்கறதுக்கு முன்னாடி அந்த அப்படிப்பட்ட பாகவதனுக்கு தரிசனம் கொடுத்தானான் கர்ப்பத்தில் பரிசுத்துக்கு. அப்படிப்பட்ட பரிசுத்தாச்சே அவன் அமிர்தத்துக்காக மயங்குவான். சின்ன வயசுலேயே பகவான் விக்கிரகத்தை வச்சு வழிபட்டு கிருஷ்ண பக்தியை சொல்லி ஊட்டி வளர்த்தவங்களாச்சு. தாத்தாக்கள் அப்பாவால் வளர்க்கப்படலை, தாத்தாக்களால் வளர்க்கப்பட்ட தாத்தாக்கள் பரம பாகவதர்கள் ஆகிய பாண்டவர்கள். அர்ஜுனனால் அப்படி கிருஷ்ண பக்தி சொல்லி கிருஷ்ண கதைகளை சொல்லி வளர்த்தவனாச்சு. அந்த கிருஷ்ண பக்தியில் தலைச்சவனுக்கு எப்படி இருப்பான்? அந்த கிருஷ்ண பக்தியை தேடி தான் ஓடி வருவான். சின்ன வயசில் குழந்தைகள் கிருஷ்ண கதையை சொல்லி கொடுத்து வந்தால் கிருஷ்ண பக்தியில் அது தலைச்சி ஆனந்தப்படும். கிருஷ்ண பக்தி இல்லாமல் வளர்க்குற குழந்தைகள் வேறு வழியில் தான் போவோம். அப்போது பரிசுத்து வந்து என்னென்னா, இந்த குருநாதரை தவிர வேறு எதையும் தேவரில் திரும்பியே பார்க்கல. சுகாச்சாரியனும் பார்த்து இவர்கள் பக்தியற்றவர்கள் என்பதனால இந்த பாகவதத்தை கொடுக்கல. பக்தி உள்ளவனாகிய பரிசுத்துக்கே இந்த 7 நாள் உட்காந்த இடத்துல அப்படியே உட்காந்த மாதிரி அந்த பாகவதத்தை வர்ஷிக்கிறார். அதான் இங்கே சொல்கிறார். அபக்தாம்ஸ்தாம்ஸ்ச விஜ்ஞாய நான் ததௌச கதாமிரத. இதை ஸ்ட்ராங்காக நான் சொல்லணுக்காக சொல்ல வரேன். பக்தி அற்றவர்களால் பாகவத்தை நெருங்கவே முடியாது, சத்தியமாக நெருங்க முடியாது. இந்த பக்தர்களால் மட்டும்தான் அனுபவிக்கக்கூடிய கிரந்தம் இது. வேறு எந்த பலன்களும் உத்தேசித்து பாகவத் இந்த கபடத்தை ஆசிரிச்சு கபடத்தோடு பாகவத்துக்குள்ளே நெருங்காதீங்க. தர்ம புரோஜித கைதவகா வேணால் அந்த கபடத்தை விட்டு வேணா வாங்க. நிர்மத் சராணம் மற்றவங்களிடத்தில் துவேஷத்தை பாராட்டிண்டு பகவானிடத்தில் அன்பு செலுத்தணும்னு சொன்னால் முட்டாள்தனம் இது. நான் எல்லாரையும் பகைச்சி யார் மேலேயும் அன்பு காட்ட மாட்டேன், ஆனால் பகவானிடத்தில் மட்டும் அன்பு காட்டுவேன். இது என்ன இது? பகவான் குடியிருக்கக்கூடிய கோயில்கள் எல்லாமே நடமாடும் கோயில்கள் தான் எல்லாமே. எல்லார் ஹிருதயத்திலும் பகவான் தான் வாசம் பண்ணுறான். அவனை துவேஷம் பண்ணானா என்ன துவேஷம் பண்ணான்னா? அப்படின்னும்போது உண்மையான அன்புக்கு தான் பகவான் கிடைப்போம். அதனால் மத்சராணம்னா துவேஷம், பொறாமை போன்ற துவேஷங்களை தூக்கி எறிஞ்சிட்டு யார் மேலேயும் துவேஷத்தை பாராட்டாமல், அதே சமயத்தில் அதுவும் மெயினாக பாகவதர்களுக்குள்ளே பாகவதரிடத்துலேயே பகைச்சிக்கிறாங்க. ஆமாம், பாகவதில் பார்த்தா பிடிக்கல, ஒரு பாகவதற்கு இன்னொரு பாகவதற்கு பிடிக்கல. அப்படின்னா எப்படி பக்தியில் முன்னேற்றம் அடைய முடியும்? பாகவதம் எப்படி கேட்க முடியும்? பாகவத்தில் எப்படி தீவிர பக்தி ஏற்படும்? கிருஷ்ணன் எப்படி சேர்த்துப்பான்? யோசிக்க வேண்டாமா? அதனால் பக்தின்றது என்னென்னா அந்த தூய பக்தர்களால் மட்டுமே. அதுதான் இங்கே சொல்கிறார். ஃபஸ்ட்டு கண்டிஷன் கபடத்தை தூக்கி எறியுது. தர்ம புரோஜித கைதவகா. கபடத்தை உத்தேசித்து பகவான்களை பிரார்த்தனை பண்ணி நீ பக்தி பண்ணதுனால என்ன சாதிச்ச? கிடைச்சிடும் சில விஷயங்கள். ஆனால் பக்தி பொய்யா இருக்குது, கபடத்தோடு வந்திருக்கே அப்படின்னா பகவானுக்கு தெரியும். ஆனால் தூய பக்தர்களால் என்ன கைவிடப்பட்டார்கள்? தூய பக்தி பண்ணி எந்த பலனும் உத்தேசிக்காமல் எல்லாத்தையும் தூக்கி போய் கிருஷ்ணன் தான் உனக்கு கிருஷ்ண பக்தியில் தெளித்து பாகவதம்னு பகவத் பக்தி பண்ணுறவங்க என்ன குறைஞ்சிட்டாங்க? இல்லை பகவானத்தில் அல்ப பலன்களை எதிர்பார்த்துட்டு நீ போனதுனால நீ என்ன சாதிச்சிட்ட? கிடையாது.
அது மாதிரி தான் தேவர்கள் அமிர்தத்தை கொடுத்து வேலை பேசினாங்க. அதனால தான் சொல்கிறேன், பாகவதம் சன்மானத்துக்காக பாகவதம் சொல்கிறவங்க வாக்கில் பாகவதம் கேட்கக்கூடாது. எதையும் எதிர்பார்க்க யாருன்னா சொல்லிக்கிறதுக்கு கிடைப்பாங்களா, இந்த பாகவத்தை பற்றி நிறைய பேசணும் ஆசையாக இருக்குது, யாருன்னா பக்தர்கள் கிடைச்சா சொல்லிக்கலாமே அப்படின்ட்டு. எனக்கு அப்படி தான், யாருன்னா ஒரு சின்ன பசங்க கிடைச்சாங்கன்னா பிடிச்சி போட்டுருவேன். பிடிச்சி போட்டு அவங்களுக்கு கிருஷ்ண கதைகளை சொல்லினே இருக்கணும், ஆசையாக இருக்கும். ராமாயணம் பாகவதம் சொல்லினே இருக்கணும். அது ஒரு ஆசை, அதில் ஒரு போதை, அது ஒரு போதை, அது என்னால் விட முடியாது. அப்படின்னும் போது கிருஷ்ண கதைகளை பேசாமல் இருக்க முடியாது அவங்களால. அந்த பாவத்தில் பாகவதம் சொல்கிறவங்களுக்கு யோகக்ஷேமம் வகாமியகம். அவங்களுடைய யோகக்ஷேமத்தை, அவங்க குடும்ப பொறுப்புகளை தன்னுடைய குடும்பமாக பகவான் பார்த்துக்கிறான். தன்னுடைய குடும்பமாக பகவான் பார்த்துக்கிறான். தனக்குத்தானே குறை வச்சுப்பானா, வச்சுக்க மாட்டான். அப்படி அந்த குடும்பத்தை அனன்யாஸ் சிந்தையன் தோமாம் ஏ ஜனாபத்யுபாசதே தேஷாம் நித்திய அபியுக்தானாம் யோகக்ஷேமம் வகாமியகம். அந்த குடும்பத்துடைய யோகக்ஷேமத்தை உனக்கு தேடிக்க வேண்டியது நீ தேடிக்க வேணாம், உனக்கு நான் தேடி தரேன். சரி, தேடி கிடைச்சாச்சு, அதை கட்சி வரைக்கும் பாதுகாக்கணுமே, அதையும் நான் பார்த்துக்கிறேன். யோகக்ஷேமம், யோகம்னா தேடி கிடைக்கிறது, உனக்கு தேடி கிடைக்கும்படியும் செய்கிறேன், அதை நான் பூர்ணமாக பாதுகாக்கிறேன், குறையாதபடி அப்படின்னு பகவான் உனக்கு தேவையான யோகக்ஷேமங்களை அதான் சொல்கிறேன், ஆசையற்ற மனதுக்கு தான் எல்லாம் தேடி வரும். விரும்பி போனால் விலகி போகும், விலகி போனால் விரும்பி வரும். உண்மையிலேயே நீ எதெல்லாம் நீ ஆசைப்படுறியோ அது உன்னை காணல் நீர் மாதிரி உன்னை ஏமாத்தினே இருக்கும். இதோ கிடச்சிடும், இதோ இப்போ கிடச்சிடும், அப்புறம் கிடச்சிடும், இதோ ஒன்று அது முடிஞ்சிச்சுன்னா அது கிடச்சிடும், நீ அதை பண்ணிட்டா கிடச்சிடும், அதுக்கு அப்புறமா கிடச்சிடும், அது முடிச்சுட்டு அது அப்புறம் அந்த உத்தியோகத்தில் உனக்கு பணம் கிடச்சிடும், அதோட உனக்கு அதிகமாக கிடைக்கும். அப்படி இதோ வந்துடும் காணல் நீர் உன்னை ஏமாத்தின்ண்டே இருக்கும். ஏன்னா எதுக்கு ஆசைப்படுறியோ உன்னை அலைய விடும். நீ அதை விட்டு பாரு, உன்னை தேடி வரும். எப்போ விட முடியும்னா கிருஷ்ண பக்தியில் தான் விட முடியும் ஆசைகளை. அப்போ பக்தியை சம்பாதிச்சுக்கிறது தான் முக்கியமே தவிர மற்ற பணங்களை இல்லாட்டி அமிர்தத்தையே சம்பாதிச்சாலும் தேவர்களுக்கு சுராணாமபி துர்லபாக, தேவர்களுக்கே பாகவதம் கிடைக்கலையும் ரொம்ப நாளாக. சுகாச்சாரியர் கொடுக்க மாட்டேன்ட்டார். அப்போ பாகவதம் பக்தி ஒன்றத்துக்காக மட்டும்தான் கிடைக்கும். பக்தி மட்டும் எங்கே கிடைச்சிடும்னா பாகவத சங்கத்தினால கிடைச்சிடும். அதுதான் இங்கே சொல்கிறார், ஸ்ரீமத் பாகவதி வார்த்தா சுராணாமபி துர்லபாக புஸ்தகம் கிடைச்சிடும். ஆனால் பாகவதர்கள் வாக்கில் பாகவதம் கிடைக்கிற அந்த வார்த்தை தான் கிடைக்காது. ஆனால் சில பேர் அந்த வார்த்தையை விலக்கி வைக்கிறாங்க. சில பிராமணர்கள் விப்ரைர் பாகவதி வார்த்தா கேஹே கேஹே ஜனே ஜனே காரிதா கணலோபேன கதாசாரஸ்ததோ கதக ஓடிய போயிடத்தில் கதையினுடைய சாரமாகிய யோகக்ஷேமமும் கிடைக்காது. ஏதோ யோகக்ஷேமம்னா நான் பௌதிகமான யோகக்ஷேமம் நம்ம நினைக்கிறோம், ஆத்ம லாபம் கிடைக்காது. பக்தி ஞான வைராக்கியமாகிய கதையினுடைய சாரமாகிய அது ஓடியே போயிடுமா அந்த இடத்த விட்டு. மெயினாக பிராமணர்கள் தான், விப்ரஹீனா இங்கே பிராமணர்கள்னு அர்த்தம். கலியுகத்தில் பிராமணர்கள் தான் பாகவதத்தை விலை பேசி விற்றுருவாங்களாம் தன்னுடைய வார்த்தைகளை. பாகவத புஸ்தகத்தில் பாகவதி வார்த்தா, அந்த நல்ல வார்த்தையை கவனிக்கணும். பாகவதி வார்த்தா கணலோபேன, பணத்து மேலே உள்ள பேராசையினால் தங்களுடைய வார்த்தைகளை விலைக்கு விற்றுருவாங்க. பாகவத வார்த்தைகளை அப்படின்னா தங்களுடைய உபன்யாசங்களை விலைக்காக விலை பேசி விற்றுருவாங்க. அவர்கள் வாக்கில் உபன்யாசம் கேட்டால் நிச்சயமாக நம்மளுக்கு பக்தி வராது. அதில் மட்டும் நம்ம உறுதியாக இருக்கலாம், ஸ்ட்ராங்காக இருக்கலாம், நம்பிக்கையாக இருக்கலாம். கண்டிப்பாக பணத்துக்காக பாகவதம் சொல்கிறோம் வாக்கில் பாகவதம் கேட்டால் பக்தி வராதுன்றதில் ஸ்ட்ராங்காக இருக்கலாம், அது கேரண்டி. நம்ம பக்தி வரன்றது வரும்னு சொல்கிறதுல கேரண்டியாக சொல்லுப்பா அப்படின்னா பாகவதல் வாக்கில் கேட்கலாம். தியக்தஸ்வ கர்மணः தியக்தஸ்வ ஜனபாந்தவாக தபந்தி விபிதாஸ்தாபா நைதன் மத்கதச்சேதசா. அப்படிப்பட்ட மன்மனாபவ மத்பக்தோ மத்யாஜி மாம் நமஸ்குரு. எப்பொழுதும் பகவானையே நினச்சிண்டு கிருஷ்ண பக்தியில் அந்த பாகவதமே கதியாக பித்து பிடித்தவர்கள் இருக்காங்க இல்லையா, அவர்கள் வாக்கில் பாகவதம் கேளுங்க. உங்களுக்கு பலவிதமான தாபங்களால் நீங்கள் பாதிக்கப்படவே மாட்டீர்கள். ஏன்னா ஹிருதயத்தில் அதான் சொல்ல குஹ்ய நாமபிகி அப்போ ஸ்வ ஆசிரமம் ரிஷிகி, அதாவது பீஷ்மாச்சாரர்களை வந்த உடனே பகவானுடைய விஷ்ணு சஹஸ்ரநாமத்தையே ஜெபிச்சுண்டு ஹிருதயம் முழுவதும் கிருஷ்ணமயமாக்கி கொண்டு போனாரலாம் ரிஷிகள்லாம்.
பீஷ்மர் நெறியான காலத்தில் பீஷ்மரத்தில் அப்படி இருக்கணும் சத் சங்கம்னா. போன போது கிருஷ்ண கதைகளை கேட்டு கேட்டு பீஷ்மாச்சார வாக்கில் கிருஷ்ண பெருமைகளை கேட்டு அவர்களுக்காக அந்த பீஷ்மருக்காக சங்க சக்கர கதாத்திர வைகுண்ட கோலத்தில் காட்சியளித்த அந்த பகவானை தரிசனம் பண்ண ரிஷிகள்லாம் ஆஹா அந்த கிருஷ்ண ஹிருதயமாகவே போனாங்களாம் வீட்டுக்கு போகும்போது. அப்படி இருக்கணும் சத் சங்கம்னா. அந்த கிருஷ்ணனை நம்ம ஹிருதயத்தில் அப்படி புகுத்தக்கூடியவர்களாக இருக்கணும் பாகவதர்கள். ஏன்னா கிருஷ்ணனை தவிர அந்நியமாக சௌக்கியம் எதுவுமே இல்லையே. அதனால் பக்தினா அப்படி இருக்கணும். அப்படிப்பட்ட பாகவதர்களுக்கு பரிசுத்துக்கு கிருஷ்ண கதைகளை கேட்டவன் அவனுக்கு தான் அந்த பாகவதம் அதனுடைய வேல்யூஷன் புரியும். அவனுக்கே அந்த பாகவதத்தை கொடுத்தார் சுகாச்சாரியார். அதான் சொல்கிறேன், ஸ்ரீமத் பாகவதி வார்த்தா சுரானாம் அபி துர்லபாக, தேவர்களுக்கே கிடைக்காது துர்லபன்னா. அப்போ நம்ம மட்டும் கெச்சிடுமான்னு அப்படிப்பட்ட ஒரு பாகவதர் சுகாச்சாரியர் மாதிரி கிருஷ்ண பக்தியில் தலைக்கக்கூடியவர்கள் இல்லையே. இன்றைக்கி கூட நான் எங்கேயோ பாகவதெல்லாம் கேட்டேன், அங்கெல்லாம் கேட்டேன். சன்மானத்துக்காக பாகவதம் சொல்கிறவங்க இடத்துல போய் நீ கேட்கலாம், கேட்டும் பிரயோஜனம் இல்லை. அப்போ கேட்குறேன்னா ஏன் துன்பப்படுற? இல்லற கவலைகளால் ஏன் பாதிக்கப்படுற? உன் அஜ்ஞானம் நீங்கி இருக்கணுமே, கிருஷ்ண பக்தியில் நீ தலைச்சிருக்கணுமே, பாகவத பித்து உனக்கு பிடிச்சிருக்கணும். வீட்டில் வந்தோடனே உடனே பாராயணத்தில் இறங்கணுமே, வரலையே அவனுக்கு அந்த பக்தி வரலையே. அப்போ கேட்டும் கேட்காதவன் தான், தேவர்கள் போல தான். அப்போ மனுஷனாக பிறந்த புண்ணியம் கூட போதலை, தேவருடைய புண்ணியம் கூட போதலை. அப்போ 1000 அஸ்வமேத யாகம் பண்ண 100 அஸ்வமேத யாகம் பண்ண இந்திரனுடைய புண்ணியம் கூட போதலை. அப்போ இது எவ்வளோ புண்ணியம் வேணும்னா அவ்வளோ கோடி ஜென்ம சமுத்தேன புண்ணிய நைவதில் அப்படின்னு சொல்கிறார். அது கூட விலை கிடையாது. ஆனால் பாகவதருடைய சங்கம்தான் ஒரே விலை. வினா மகத்பாத ரஜோபிஷேகம். அப்படிப்பட்ட பாகவத பித்து பிடித்தவர்கள், பாகவதமே பாராயணத்தை தன் நிஷ்டையாக கொண்டவர்கள், பாகவத் கதைகளிலேயே ரமிக்கிறவர்கள். அப்படிப்பட்ட சத் சங்கத்தினால்தான் பக்தி உண்டாகும். அந்த பக்தர்களால் தான் பாகவதத்தை சுவாது பதே பதேன்னு அனுபவிக்க முடியும். மற்றவங்களுக்கு கொடுத்தும் பிரயோஜனம் இல்லை, அதே மாதிரி சொல்கிறவங்களும் பிரயோஜனம் இல்லாமல் இருக்கிறாங்க. அது கேட்குறவங்களும் அவர்கள் வாக்கில் பணத்துக்காக பாகவதம் சொல்கிறவங்களும் பிரயோஜனம் இல்லை, அந்த பணத்துக்காக பாகவதம் சொல்கிறவங்க வாக்கில் கேட்குறவங்களுக்கும் பிரயோஜனம் இல்லாமல் போயிடுது. இதுதான் மெயினான விஷயம். இன்றைக்கி நடக்கிற விஷயம் அதுதான். இல்லாட்டி அவ்வளோ இடத்துல பாகவதம் நடக்குது இன்றைக்கி பார்த்தா. அப்போ எல்லாம் மகான்களாக என்னமே, எல்லாம் பிரகலாதனாக என்னமே, எல்லாம் துருவனாக என்னமே ஆகலையே. அதே சட்டம் பழைய குருடி கதவு திரடின்ற மாதிரி அதே குண்டு சட்டில் தானே குதிரை ஓட்டுறாங்க. அதே இல்லற கவலைகள், அதே நாளையை பற்றி கவலை. நாளைக்கு என்ன பண்ண போகிறேன், நான் எதிர்காலம் என்ன ஆக போகுது, எப்படி கரை ஏற்ற போகிறேன், அப்படியா போகிறேன், இப்படி. டேய் இதை தூக்கி போடுறா, குப்படா, இது தூக்கி போடுற. அந்த எண்ணம் தாண்டா ஒன்று அழிக்குது. கிருஷ்ணனை நெருங்கவே விடாத மாதிரி செய்கிறது இந்த பயம்தாண்டா. அந்த பயம் எங்கே விலகணும்னா அபயம் சர்வபூதேப்பியோ அப்படின்னு சொல்லக்கூடிய ராமன் அவன் நாமத்தை சொல்கிறதுனாலையும் அவன் பாகவதத்தை கேட்கறதுனால தான் இந்த பயம் போகும். அது வரைக்கும் பயம் போகவே போகாது. அதான் சொல்கிறேன், ஸ்ரீமத் பாகவதி வார்த்தா. அப்போது ஜாக்கிரதையாக இருக்கணும். பாகவதம் யார்களை கேட்கணுன்றதுலேயும் ஜாக்கிரதையாக இருக்கணும். சுகாச்சாரியார் போன்ற மகாத்மாக்கள் வாக்கில் பாகவதம் கேட்கணும். பரிசுத்து கேட்குறவன் எப்படி இருக்கணும்னா அப்படியேப்பட்ட அமிர்தத்தையும் திரும்பி பார்க்காத. அப்படின்னா உயர்ந்த லாபமாகி அமிர்தம், தேவலோக சௌக்கியத்திலே வசதி அமிர்தம் தான், அதையே திரும்பி பார்க்காத அப்படியேப்பட்ட பக்தி நிஷ்டையில் இருக்கக்கூடிய பரிசுத்து மாதிரி இருக்கணும் பாகவதம் கேட்குறவன். அல்ப விஷயங்களாகி அந்த பணத்துக்காகவும் இந்த கபடத்தை தூக்கி எறிஞ்சிடணும். புரோஜித கைதவக அல்ப விஷயங்களை உத்தேசித்து கொண்டு பாகவதம் கேட்கக்கூடாது. மெயினாக சொல்கிறேன், இல்லைன்னா பக்தி உள்ளே போகாதுங்க. நான் சொல்கிறது நல்லதுக்காக தான் சொல்கிறேன். நான் யாரும் லாபத்தை அடையக்கூடாதுன்னு நோக்கம் கிடையாது. லாபத்தை பகவான் கொடுத்துருவான், ஆனால் பக்தியை பிடிங்கிடுவான். பக்தி நம்ம விட்டு போயிடும். எது உயர்ந்த லாபமோ அது கிடைச்சிட்டா எல்லாமே கிடைச்சிடும். அகாமகா சர்வகாமகா. எதனால்னா தீவிரேன பக்தி யோகேன. நீ தீவிரமாக பக்தி பண்ணால் சர்வ எல்லா ஆசைகளும் நிறைவேறிடும். ஆனால் நீ நான் அல்ப பலனில் மட்டும் உத்தேசித்தா அது மட்டும்தான் கிடைக்கும். அது மட்டும் கிடைச்சிடும், மறுபடியும் துன்பம் உண்டாகும். கிடைச்சிடும், துன்பம் உண்டாகும். புரியுதுங்களா? பேரும் புகழும் கட்சிடும், பணம் கட்சிடும், உத்தியோகம் கட்சிடும், சம்பளம் கட்சிடும். ஆனால் மறுபடியும் அதே அஜ்ஞானத்தில் விழுந்து மறுபடியும் துன்பப்படுவேன். அது தேவையா? அடியோட, அதாவது டெம்பரரி சொல்யூஷன் இல்லாமல் பர்மனன்ட் சொல்யூஷன் உண்டாகக்கூடிய பக்தி வந்துச்சுன்னா நீ எல்லாமே கட்சிடும். புக்தி முக்தி பிரதாயினி. இது பாகவதமே இகலோக சௌக்கியங்கள் பரலோக சௌக்கியத்தை மொத்தம் கொடுத்துடும் தான் கேரண்டி பண்ணியிருக்கு. அதான் சொல்ல யோகாத் கர்ஜதி சப்தாகா ஞானாத் கர்ஜதி.
ஞான யோகத்துடைய பலன், தபஸ் பலன், யோகத்துடைய பலன் எல்லாத்தையும் நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு தான் பாகவதம் கர்ஜிக்குது. உன்னை ஷேமாயவை பாகவதம் பிரகர்ஜதி, உன்னை ஷேமா நான் வாழ வைக்கிறேன் அப்படின்னு தான் பாகவதம் கர்ஜிக்குது. அப்படின்னும் போது அதில் பெரிய ஆத்ம லாபத்தையும் கொடுத்துட்டு உனக்கு பௌதிக லாபத்தையும் நான் கொடுக்குறேன், நான் பார்த்து செய்கிறேன். ஆனால் உனக்கு ஆடம்பரமாக ஆக ஓகன்னு கொடுக்கலன்னு நினைக்காத. ஆனால் அத்தியாவசிய தேவைக்கு உனக்கு குறைச்சல் இருக்காது. ஆகா ஓகன்னு கொடுத்தாதான் வசத்தின்னு அப்படி நினைக்காத. நீ பாட்டுக்கு அது கவனிக்காத, அதை சட்டை பண்ணாத. என் பக்தியில் நீ தீவிரேன பக்தி யோகேன, உன்னுடைய பக்தியை தீவிரமாக்கு. நீ பண்ணால் நான் உன் யோகக்ஷேமத்தை நானே பார்த்து செய்வேன். அது கொஞ்சமாக கட்சாலும் சந்தோஷப்படு, அதிகமாக கட்சாலும் சந்தோஷப்படு. புரியுதா? விதுரருக்கு கொடுத்த மாதிரி கொஞ்சமாக கொடுத்தாலும் சந்தோஷப்படு, குசலை கொடுத்தமா அதிகமாக கொடுத்தாலும் சந்தோஷப்படு. அது எப்படி உனக்கு கிடைக்குதோ அதை நான் பார்த்து செய்வேன். ஆனால் நீ கொஞ்சமாக கொடுத்தாருன்னு கவலைப்பட்டேன்னா பக்தி விட்டுருவேன். அதனால் நான் என்ன கொடுக்குறேனோ உன் தேவைகள், ஆனால் உன் யோகக்ஷேமத்தை நான் பார்த்துப்பேன். உனக்கு அன்றாட தேவைகள் நான் அவனை மாதிரி என்னை வாழ வைக்கலையே கிருஷ்ணன், நான் இவ்வளோ பக்தி பண்ணுறேனே, இவனை மாதிரி வாழ வைக்கலேன்னு புறம்படாத. நிர்மத் சரணம், அந்த பொறாமை விட்டுடு. ஆனால் உனக்கு என்ன கொடுத்தனோ அதில் சந்தோஷப்படு. ஹிருத் வாக் வபுர்பீர், மனசு வாக்கு காய் முக்கரணங்களால் என்னை வழிபடு. உன்னுடைய பக்தி அந்தரங்கமாக இருக்கட்டும், யாருக்கும் தெரிய வேணாம். ஆனால் அனவர்தம் பாகவதம் பற்றி கண்களில் கண்ணீர் மல்கு செய், காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கு. அப்படி பகவானத்தில் அப்படி பெத்து பிடித்தவனாக பிரேமையில் நீ வேண்டும் சொன்னால் உன் ஆந்தரிகமாக இருக்கக்கூடிய பகவான் வெளியரங்கமாக உனக்கு பலன் அளிப்பார். இது பைபிள்லையும் சொல்லியிருக்கு, பாகவத்துலேயும் அதான் சொல்கிறார். பகவானை புரிஞ்சிக்காதனால்தான் நாம் இவ்வளோ துன்பங்கள் அனுபவிக்கிறோம். பகவானுடைய நோக்கம் என்னன்றது நம்ம புரிஞ்சிக்கல. பகவான் நோக்கம் உன்னை பௌதிகத்தில் உழ வைக்கிறதில்ல, என் பக்தியில் தீவிரமாக ஈடுபடுறது தான் பகவானுடைய நோக்கமே. மெயினான தன்னுடைய பிரேமையை பக்தர்களுக்கு அளிக்கணும். பக்தன் தன்னுடைய பக்தியினுடைய நோக்கமே கிருஷ்ண பிரேமை தான். அந்த பிரேமையில் நீ உழந்துட்டுன்னு சொன்னால் மற்றவைகள்லாம் பகவான் பார்த்து செய்வான். தன் குடும்பத்துக்கு பார்த்து விஜய ரத குடும்ப ஆத்ததோத்திரே, விஜயனுடைய ரதத்தை குடும்பமாக நடத்தன்னு சொன்னாலே அப்படி பார்த்து அர்ஜுனுக்கு ஆபத்து வராத காப்பாற்றினான் இல்லையா, அது மாதிரி நம்மளை பார்த்து காப்பாற்றுவான் நம்ம குடும்பத்தை. இது கோபாலனுடைய வீடுன்னு சொன்னோடனே இதில் அவங்ககிட்ட தான் போய் சாப்பிட்டாரு. பௌரவேந்திர கிரகம் ஹித்வா, துரியோதன கையை உதறி விட்டு வந்துட்டார். அப்படி யார் இது கோபாலனுடைய வாழ்க்கை, இது என் வாழ்க்கை இல்லை, இது கோபாலனுக்கு அர்ப்பணம், அப்படி கிருஷ்ணார்ப்பணம் பண்ணவருடைய வாழ்க்கை தான் க்ஷேமமாக இருக்கும். நீ பௌதிகமாக நடக்கக்கூடிய துன்பங்களோ இன்பங்களையோ லட்சியம் பண்ணாத. பரிசுத்துக்கு 7 நாள் மரணம்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் பரிசுத்துக்கு கிடைச்ச பாகவதம், ஆத்மலாபம், சுகாச்சாரியுடைய தர்சனம், பிரம்மனிஷ்ட அனுபவம், மோட்சம், கோலோக பிருந்தாவனம் அவனுக்கு கிடைச்சிச்சு. பேரானந்தத்தில் தலைக்கிறான் இந்த பரிசுத்து. தேகந்தான் விட்டு போச்சு, ஆத்மா பேரானந்தத்தில் இன்றைக்கி தலைச்சின்னு இருக்கு. நித்திய ஜீவனாக வாழறானே பரிசுத்து இன்றைக்கி மோட்சத்தில். அந்த பாக்கியம் கிடைக்குமா? பௌதிகத்தில் நிலையற்றதுங்க வாழ்க்கை. பௌதிகத்தில் இன்றைக்கி வரும் நாளைக்கு போகும். இது நிரந்தரம் கிடையாது. நீ என்ன தான் மருந்து மாத்திரை சாப்பிட்டு இந்த உடம்பு தக்க வச்சிங்கன்னா ஒரு நாள் போய் தான் ஆகணும். வாசாம்சி ஜீர்ணானு எதா அபிகாய, அது இந்த பழைய தோலை, பாம்பு பழைய தோலை உரிக்கிற மாதிரி இந்த சட்டையை, இந்த உடம்பு தேகத்தை கழட்டி எறிஞ்சு தான் ஆகணும். இதை விடாமல் பிடிச்சின்னு இருக்க முடியாது, நம்பர்கள் கிடையாது. பிரார்த்த கர்மம் முடிஞ்சிச்சுன்னா கழட்டி எறிஞ்சு ஆகணும் அந்த உடம்பை. அது போகட்டும். ஆனால் பாகவதத்தினால் பரிசுத்து அடைந்த அந்த உயர்ந்த ஆனந்தம், அதை கேட்கும்போது தான் ஆனந்தம் அடைஞ்சான், கேட்ட பிறகும் மோட்சத்தில் ஆனந்தம் அடைந்து கொண்டு இருக்கிறான் இப்பொழுதும் பரிசுத்து. அந்த பாக்கியம் கிடைக்குமா? யோசிச்சு பாருங்கள். அதனால் அமிர்தத்துக்கே விலை பேச முடியாத பாகவதத்தை, செல்லா நோட்டுக்கு இந்த பணத்தினால் பாகவதத்தை வாங்கிட முடியாது. வீட்டில் பாகவதம் வைக்கிறேன்னா யாரை பார்த்து வைக்கிறேன்னு பாருங்கள். உண்மையான பாகவதர்கள் பார்த்தா அவர்கள் ஜாதியில் பார்த்தா தாழ்ந்தவர்களாக இருப்பாங்க, ஆனால் பக்தியில் பார்த்தா உயர்ந்தவர்களாக இருப்பாங்க. ஜாதியில் தாழ்ந்தவர்களாக இருப்பாங்க, பக்தியில் உயர்ந்தவர்களாக இருப்பாங்க. ஆனால் அவர்கள் வாக்கில் பாகவதம் கேட்க மாட்டாங்க. அவர்கள் பாகவதம் பகவான் தான், பகவான் நாமா தான் கதியாக இருப்பாங்க. அவர்களை சட்டம் கூட பண்ண மாட்டாங்க. ஆனால் உயர்ந்த பிராமணர்களாக இருக்கக்கூடியவர்கள் பணத்துக்காக பாகவதம் சொல்கிறாங்கன்னா அவர்களுக்கு தான் ஆயிரக்கணக்கான பேர் ஜனம் கூடுவாங்க. ஏன்னா அது அப்படி தான், வெளிப்புறமாக பார்த்து தான் ஜனங்க ஏமாந்து போகுது. ஆனால் பணம் இல்லைன்னா அவங்களால பாகவதம் சொல்ல முடியாது. ஆனால் இவர்கள்லாம் யாருன்னா கிடைப்பாங்களா, சொல்லிக்கிறதுக்கு கிடைப்பாங்களா பாகவதம் அப்படின்னு அதுக்குன்னே அழிஞ்சுன்னு வந்தாராம் சுகாச்சாரியார்.
கோதோகனம் மாத்திரம். ஒவ்வொரு வீட்டில் போய் இங்கே பாகவதம் கேட்பாங்களா, பாகவதம் கேட்பாங்க, இங்கே எங்கே பாகவதம் கேட்க மாட்டாங்க. அவங்க பௌதிக விஷயத்தில் அப்படியே லயமாக இருப்பாங்க. பௌதிக விஷயத்தில் மூழ்கி இருக்கிற அவர்கள் வந்து இல்லறவாசிகளுக்கு பாகவதம் சொல்ல முடியாது. நம்ம சொன்னாலும் அவங்க எடுத்துக்க மாட்டாங்க. சே, இந்த இடத்துல பாகவதம் கேட்க மாட்டாங்க அப்படின்ட்டு ஒவ்வொரு வீடாக தாண்டி தாண்டி போவாராம் சுகாச்சாரியார். ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு மாடு கறக்கிற மாடு பால் கறக்கிற நேரம் மட்டும்தான் தங்குவாராம். அந்த இடத்த விட்டு போயிடுவார். அப்போ யாருக்கு இந்த தாகத்தோடு இருக்கிற யாருன்னா இந்த ஜென்மாவை கரையேற்ற முடியுமா? பகவானே விஷ்ணு, அதான் காயத விஷ்ணு காதாக, விஷ்ணு கதை எங்கன்னா கிடைக்குமா? கிருஷ்ண கதையில் தானே க்ஷேமம் இருக்குன்னு எங்கள் தாத்தாக்கள்லாம் சொன்னாங்க. அந்த கிருஷ்ண கதை கிடைக்குமா, கிருஷ்ண கதை கிடைக்குமான்ட்டு நினச்சின்னு இருக்கும்போதே பரிசுத்த அந்த ஆதங்கத்தோடு பசியோடு இருந்தானா. அந்த பசிக்கு உணவளிக்கிறதுக்கு இவன் தான் அந்த பசியோடு இருக்கான். இவனுக்கு போட்டால் தான் அந்த சாப்பாடு நல்லா ஃபுல் மீல் சாப்பிட்ட மாதிரி சந்தோஷப்படுவான்னு தெரிஞ்சுட்டு அந்த ஆதங்கத்தோடு இருக்கிற ஒரு ஜீவனை அந்த ஜீவனுக்கே அளிக்க வேண்டும் என்பதற்காக சுகாச்சாரியா தேடி வந்தாராம். தேடி வந்து பரிஷத்துக்கு பாகவதம் கொடுத்தார். அப்படி இருக்கணும் பாகவதம் கேட்குறவன். சொல்கிறவங்களை வந்து என்னன்னா பணத்துக்காக ஆசைப்பட்டா பாகவதம் சொன்னார் சுகாச்சாரியார். யாருன்னா சொல்லிக்கிறதுக்கு கிடைப்பாங்களா அந்த பாகவதம் யாராவது சொல்லிக்கணும். விஷ்ணு ஜனப்பிரியா அப்படிப்பட்ட வைஷ்ணவர்களை தேடிந்து இருந்தாராம். விஷ்ணு ஜனங்களத்தில் பிரியமுள்ளவராக, அந்த வைஷ்ணவர்களுத்தில் பிரியம் கொண்டவராக அதுக்காக பாகவத கற்றுண்டாராம். வியாசத்தில் போய் ஃபுல்லாக யாருன்னா வைஷ்ணவ இடத்துல போய் பாகவதம் சொல்லிக்கணும், பாகவதம் சொல்லிக்கணும். இந்த பாகவத்தை பற்றி பேச அவ்வளோ ஆனந்தம் இருக்குது அப்படின்னு சொல்லி விஷ்ணு ஜனப்பிரியா அந்த வைஷ்ணவ மேலே உள்ள பிரியத்தினால அவர் இடத்துல போய் பாகவதம் சொல்லிக்கலாம். நம்ம கையில் வந்து தேன் இருந்தால் தேன் வண்டு தன்னாலே தேடி வரும். நம்ம பாகவதம் கற்றுட்டா நம்ம கையில் பாகவதம் கேட்கறதுக்கு மாதிரியும் வைஷ்ணவர்கள் வருவாங்க. அவர்கிட்ட போய் சல்லாபம் பண்ணலாம் அந்த பாகவத்தை பேசி. ஆஹா, நம்ம பிரகலாத சரித்திரம் என்ன, வாமன அவதாரம் என்ன, நரசிம்ம அவதாரம் என்ன, கிருஷ்ண லீலைகள் என்ன, ஆஹா அப்படியே ஆனந்தமாக ரமிக்கலாம். அந்த ராம அவதாரம், கிருஷ்ண அவதாரம், இந்த கதைகளை பேசி சல்லாபம் பண்ணுறதை விட ஒரு சந்தோஷம் வேறு என்ன இருக்க முடியும் அப்படின்னு ஆசையாக வந்தாராம் பரிஷத்து. அதுக்கேற்ற மாதிரி இவனும் நல்லா கேள்வி கதையை விஸ்தாரமாக சொல்லுங்கள், நீங்கள் சொல்கிறது ஆனந்தமாக இருக்குது, கேட்கறதுக்கு ஆசையாக இருக்குது அப்படின்ட்டு அவன் கேட்குறான்னா, அப்பா வாடான்னு சொல்லிட்டு 90 அத்தியாயம் விஸ்தாரமாக கிருஷ்ணலீலைகளில் மனசு அது பரந்த மன நோக்கத்தோட பேரானந்தத்தில் தெளிச்சு அப்படி சுகாச்சாரியார் அப்படி சமாதி நிலையிலிருந்து பாகவதம் சொன்னாராம். அப்படி சொல்ல முடியுமான்னா அப்படி அனுபவத்தில் சொன்னாராம். சமாதினா ஒன்றுமற்ற நிலை இல்லை. சமாதினா பகவானோட ஆதியோடு அந்த பகவானோட ஐக்கியமாகி தன்மயமாக எல்லாத்துலையும் தன்மயமாகக்கூடிய ஒரு ஆசிய சுகாச்சாரியர். அப்படி கிருஷ்ண பக்தியில் லயிச்சு அப்படி பாகவதத்தை அனுபவமாக சொன்னாராம். அந்த கிருஷ்ண லீலைகளை அந்த அனுபவமாக கேட்டாராம் பரிசுத்த மகாராஜ். இந்த பக்தி வேணும். இந்த பக்தர்களுக்கு தான் பாகவதம் புரியும். வேறு எதனாலையும் பாகவதம் புரிஞ்சிக்க முடியாது. அதனால் சொல்ல, அப்போது இந்த பாகவதத்தை கேட்ட 7 நாள் பரிசுத்த மகாராஜன் தேவரில் திரும்பி பார்க்கல, தேவ அமுத குடத்தை திரும்பி பார்க்கல. அவர்கள் போயிட்டாங்க, வந்தவை அதுதான் நம்மளுக்கு கிடைக்காத பாகவதம். ஏதோ சும்மா வந்திருந்தால் கூட பாகவதம் சரி அப்படி உட்காந்து கேளுன்னு சொல்லியிருப்பார். எப்போ வேலை பேசணையோ அவங்களுக்கு பாகவதம் கிடைக்காது. பக்தர்கள் மட்டும் கம்முன்னு மௌனமாக இருப்பாங்க. யாருக்கு பாகவதம் கேட்க தகுதியானவர்களோ அவர்களுக்கே இந்த பாகவதத்தை அப்படியே வர்ஷிப்பாங்க. இல்லைன்னா மயில் கோயில்களுக்கு போய் கதை சொல்லிட்டு போகிறான் சுகாச்சாரியார், அவள்தான் அதுவும் கேட்கும். ஆனால் இந்த இருமாப்புச்சவன் தன துர்மதாந்தகா பணத்திமிர் பிடிச்சவன் பாகவதம் பாகவதம் வேறு வேலை இல்லை, கட்டுக்காத அது என்றைக்கு வந்து அந்த கட்டுக்காத அதை போய் அவன் கேட்பான். அது கேட்டால் என்ன கிடைக்கும்? இன்றைக்கி போனால் சம்பளம், இன்றைக்கி போனால் 1000 ரூபாய் பணம் கிடைக்கும் உத்தியோகத்துக்கு போனால், அது கேட்பானா? இதெல்லாம் வேலை விட்டு வேறு வேலை இல்லை பாகவதம் கேட்பானா அப்படின்னு அலட்சியப்படுத்திடுவான். அவங்களுக்கு பாகவதம் சொல்லவே கூடாது. ஆமாம், அவங்களுக்கெல்லாம் பாகவதம் சொன்னால் நம்ம தபஸ் போயிடும், நம்முடைய பக்தி குறைஞ்சிடும். அப்படிப்பட்ட ஒரு அபக்தர்களுக்கு பாகவதம் சொன்னால் நம்ம பக்தி நம்மளுடைய தபஸில் நம்ம தபஸை கோட்டை விட்டுருவோம், தபஸ் இழந்துடுவோம். தனர்கள் பாகவதர்கள் அந்த தபஸ் என்ற தனத்தை இழந்து விடுவார்களாம் பாகவதர்கள். அதனால் அபக்தர்களுக்கு சொல்லக்கூடாது. அபக்தர்களுக்கு சொன்னால் தமக்குள்ள ஒரு பக்தி குறைஞ்சிடும், பக்தி போயிடும். அந்த சுயநலம் தான் நம்மளுக்கு பாதிக்கும். அவர்கள் அலட்சியமாக காது கேட்பாங்க, அவங்களுக்கு கொடுக்கக்கூடாது. அதனால தான் அபக்தாம்ஸ்தாம்ச விஜ்ஞாயின ததோச கதம். அதனால தான் அபக்தர்களுக்கு பாகவதம் சொல்லாதீங்க. பக்தியோடு இல்லை, பணம் கொடுத்தா நான் போய் பாகவதம் சொல்லுவேன். அப்போ நீ பாகவதனே இல்லை. பணத்துக்காக போய் பாகவதம் சொல்கிறேன், நீ பாகவதனே கிடையாது. ஃபஸ்ட்டு நீ சொல்கிறதுக்கே தகுதி கிடையாது. ஆசையை விட சொல்வது தான் பாகவதம். நல்லா புரிஞ்சுங்க. நீ பணத்துக்காக போய் பாகவதம் சொல்கிறேன்னா அப்போ நீ பாகவதம் படிக்கிறதுக்கே தகுதி இல்லாதவன். பாகவதத்தின் நோக்கமே என்னென்னா ஆசையை விடுறது தான். இவர்கள் ஆசையை உண்டு பண்ணக்கூடிய விஷயத்தை இவர்கள் போதிக்கிறார்கள் என்றால்
அப்போ கேட்குறவனுக்கு என்ன பலன் கிடைக்கும்? கதா சாரஸ்ததோ கதா, கதையினுடைய சாரமாக்கிய பக்தி ஞான வைராக்கியம் கிடைக்காமே போயிடும். அவர்களுக்கு பௌதிக லாபத்தை உத்தேசித்து கதை சொல்கிறான். அவங்களே கதை கேட்குறவன் என்ன லாபத்தை அடைவான்? ஆத்ம லாபத்தை அடைய முடியும்? ஒரு மண்ணும் அடைய முடியாது. இன்றைக்கு தான் சொல்கிறேன், நிறைய பாகவதம் நடக்குது. சன்மானத்துக்காக பாகவதம் நிறைய நடக்குது. சன்மானத்துக்காக தான் பாகவதம் நடக்குது. ஆத்மார்த்தமாக பாகவதம் சொல்கிறவங்க எங்கேயோ ரகசியமாக நடக்கும். ஏதோ சில இடத்துல அங்கே பார்த்தா 2-3 பேர் தான் இருப்பாங்க. எவ்வளோக்கு எவ்வளோ பக்தி அதிகமாகுதோ அங்கே அதிகாரிகள் குறைவாக தான் இருப்பாங்க. ஒரு சினிமா நடிகர் வந்தால் கூட தான் ஜனம் கூடன்னு கூடிடுது. ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பேர் வந்துடுறாங்க ஒரு சினிமா நடிகர் வந்தால் கூட தான். அதனால் ஜனம் அதிகமாக இருக்கிறதுனால அங்கே பக்தி இருக்குது அப்படின்னு அர்த்தமாயிடாது. உண்மையான பக்தர்கள் ஆந்தரிகமாக தனியாக சொல்லின்னு இருக்கிற இடத்துல பார்த்தா 2-3 பேர் தான் இருப்பாங்க. ஆனால் அவர்கள் ஆத்மார்த்தமாக கண்ணீரும் கம்பளியுமாக அப்படி பாகவத்தை அனுபவமாக சொல்லிட்டு இருப்பாங்க. அதுதான் இங்கே சுகாச்சாரியார் பண்ணுது. பௌதிகவாதிகள் யாரும் இல்லை பாருங்க. அங்கெல்லாம் பிரம்ம ரிஷிகள் தேவ ரிஷிகள் தான் அங்கே சூழ்ந்திருந்தாங்க பரிசுத்து கூட. பாருங்கள், அப்படிப்பட்ட அதிகாரிகள் மட்டும்தான் அங்கே வாசம் பண்ண முடியும் பாகவதத்துக்கு. அவர்கள் வாக்கில் பாகவதம் கேட்கணும் சுகாச்சாரியர் போன்றவர்கள். அப்படி பாகவதம் கேட்டோன்னு சொன்னால் அவர்களுக்கு மோட்சமே சித்திச்சிடுமா. ஒரே பாகவதம் கேட்டார். ராக்ஞா மோக்ஷம் ததா வீக்ஷிய புராதாதாபி விஸ்மித. அப்போது இவன் என்ன பண்ணான்? தவம் பண்ணானா, யாகம் பண்ணானா, யோகம் பண்ணானா? கதை கேட்டாயா? அதுக்கே உனக்கு மோட்சமா அப்படின்னு சொல்லிட்டு பூர்லோகம் சொர்லோகம் மார்லோகம் ஜனலோகம் தபோலோகம் சத்தியலோகத்துக்கு தாண்டி விமானம் போகுது. பரிசுத்துக்கு விஷ்ணு தூதர்களால் விமானம் அமல்பப்பட்டு அந்த விஷ்ணு தூதர்களால் ஏற்றி வைத்து கொள்ளப்பட்டு கதை கேட்டு சுகாச்சாரியம் போயிட்டார். தக்ஷன்ற பாம்புன தேகத்தை தான் கடித்தான், அது சாம்பலா போச்சு. இந்த ஜீவனானது திவ்ய சரீரத்தோட வைகுண்ட கோலத்தில் தெய்வீக நிலையில் அப்படிப்பட்ட விஷ்ணு பார்ஷத சரீரத்தோட பரிசுத்து மகாராஜா வைகுண்டத்தில் அந்த விஷ்ணு தூதர்களால் விமானத்தில் ஏற்றி வைத்து கொள்ளப்பட்டு ஆகாசத்தில் போகிறார். அப்படி ஆகாசத்தில் பூர்லோகம் தாண்டி போர்லோகம் ஜனலோகம் தபோலோகம் சத்தியலோகத்துக்கு தாண்டி போனால் பரவாயில்ல நம்ம கையில் தான் வரப்போகிறான் அப்படி எதிர்பார்த்து இந்த யார் பிரம்மதேவரை அவரையும் தாண்டி போகிறான், நம்ம உலகத்தையும் தாண்டி போகிறான். எவன்டாவன்? என்னால் படைக்கப்பட்ட ஒரு ஜீவன் என்னையும் தாண்டி போகுது. அது யார்? அது அப்படின்னா பரிசுத்து. என்னையா பண்ணாமல் என்னை விட சிறந்தது. நான் 1000 வருஷமாக தவம் பண்ணி பகவானை தரிசனம் பண்ணேன். என்னை விட தவஸ் பண்ணானே. அவன் தவஸ் பண்ணாமே கர்ப்பத்திலே பகவானை தரிசனம் பண்ணிட்டான் போயா. அப்படின்னா அவன் பகவானுடைய கிருபை தான் முக்கியமே தவிர உன் சாமர்த்தியம் தபசனால் பகவான் பிடிச்ச முடியாது. பகவான் கிருபை பண்ணியிருக்கான் பரிசுத்துக்கு. பகவானுடைய கிருபா மாத்திரத்தினாலே என்ன பண்ணானா உடனே பார்த்தா எத் கிருபாதோ துருவாயம். மகானுடைய கிருபை சுகாச்சாரிய கிருபா மாத்திரத்தினாலே அதான் சொல்கிறேன், வைகுண்டம் யோகி துர்லபம் பயிற்சி குரு பிரீதா. குருவை சந்தோஷப்படு பாதத்தை அலம்பி அவர் வியாசத்தை கொடுத்து அவர்கள் பாகவதம் கேட்க கேட்க அதுவே அவருக்கு பிரியத்தை உண்டாகுச்சு. நூதன எஸ்ய அப்படின்றாரு. அப்பா எத்தனையோ தடவை இந்த பாகவதனை கேட்டு எங்கள் அப்பா கையில் வேசர்களை, ஆனால் நீ கேட்க கேட்கணுன்னா இது புதுமைப்படுத்துகிறாயே இந்த கதைகளே. ஏன்னா ஒவ்வொரு தடவை சொல்லும்போது புதுசாக தோணுதான் கிருஷ்ண கதைகளை பற்றி பேசும்போது. எத்தனையோ தடவை கேட்டால் கூட என்னமோ நீ கேள்வி கேட்கறதுனால அதை சொல்லும்போது எனக்கு ஆசையாக இருக்குது. பகவத் பக்தி வர்த்தனம் எவ்வளோ பக்தி உண்டாக்குது கிருஷ்ண பக்தி. அப்படிப்பட்ட பெருமைகளை நீ கேள்விகளாக கேட்கும்பொழுது அதை இன்னும் புதுசாக்குற அந்த கிருஷ்ண கதையா அப்படின்னு எனக்குள்ளே புதுமையாக தோன்று சொல்கிறதுக்கு அப்படின்ட்டு சுகாச்சாரியர் கதை சொல்கிறார். அனுபவத்தோட ஸ்வானுபவத்தோடு அப்படி சொல்லும்பொழுது அந்த கதைகளை கேட்டவனாச்சே சுகாச்சாரியர் வாய்க்கல. ஆனால் தபஸ் பண்ணி யோகம் பண்ணி பாரமிஷ்ட பதவியில் இருக்கிற பிரம்மதேவரே பார்த்து விஸ்மிதா ஆச்சரியப்படுறாராம். ஆச்சரியப்படுறாருல போராம கூட பட்டுருப்பார். இவன் தான் ஒன்றும் இல்லையா கதை கேட்டான் 7 நாள். அதுதான் ஜம்முன்னு கிளம்பி போகிறான். எங்கள் அப்பா உலகத்துக்கு போகிறான். பிரம்மதேவருடைய அப்பா தானே விஷ்ணு. எங்கள் அப்பாக்கள் போகிறேன். என்னாலே எங்கள் அப்பாக்கள் போக முடியாது. நான் பாரமேஷ்ட பதவியில் தான் இருக்கணும். ஆனால் என்னையும் தாண்டி போகிறானேன்னு பார்த்து ஆச்சரியப்பட்டார். கொண்டாட அந்த புஸ்தகங்கள்லாம் என்னப்போ வேதமாக உபநிஷத்துக்கெல்லாம் என்னென்னவோ இருக்குது. என் பிரம்மலோகத்தில் இல்லாத புஸ்தகமே கிடையாது. எல்லாத்தையும் கொண்டு வாங்கடா அப்படின்ட்டு பிள்ளைங்கள சனகாதி முனிவர்கள்லாம் எல்லாம் வாரின்னு வராங்க. மரிச்சியாதி மகரிஷிகள்லாம் எல்லாம் வாரின்னு வராங்க புஸ்தகங்களை. எல்லா புஸ்தகத்தையும் எடுத்து ஒரு தரசட்டில் நிறுத்தினார். என்னவோ அந்த பாகவதம் ஒன்று இருக்காமே, அந்த பாகவத புஸ்தகம் கொண்டு வா. அந்த பாகவத புஸ்தகத்தினா ஒரு தட்டில் வைக்கிறார். பார்த்தா ஏன்னா சத்தியலோகம் இல்லையா, அங்கே சத்தியத்தை தானே காட்டும் பிரம்மலோகத்தில். அப்போ சொல்கிறார், சத்தியலோகே துலாம் பத்வா தோழையத் சாதனா அன்யஜா. மற்ற சாதனங்களை எல்லாம் சொல்லக்கூடிய மற்ற புஸ்தகங்கள் மற்ற சாஸ்திரங்களை எல்லாம் ஒரு தராசட்டில் வச்சு
ஒரு தராசு தட்டில் பாகவத புஸ்தகம் மாத்திரம் வச்சா பாகவதம் இருக்கிற புஸ்தகம் தான் கனமாக இருக்குதான். அப்போ தான் புரிஞ்சுட்டார் வேறு பிரம்மதேவர். நாம் இவ்வளோ புஸ்தகங்களை வேதங்கள்லாம் 4 வேதங்கள் 4 முகத்தில் வெளியிட்டவன். இந்த வேதங்களை உபநிஷத்துக்கள் இவ்வளோ படித்தும் பிரயோஜனம் இல்லையே. ஏன்னா என்னால் மோட்சம் அடைய முடியல, நான் பிரம்மலோகத்தில் தானே இருக்கேன், எனக்கு பிறப்பிறப்பு உண்டு. அப்போது என்னை விட தாண்டி போகிறான்னா அந்த மோட்சத்தையே கொடுக்கக்கூடியதுன்னா இந்த பாகவதம் தான் ரொம்ப கனமுள்ளது, ரொம்ப பவர்ஃபுல்லானது, வெயிட் அதிகம் பாகவதத்துக்கு. மற்ற கிரந்தங்களை விட உபனிஷத்துக்களை விட மற்ற புராணங்கள் இதிகாசங்களை விட மகாபாரத ராமாயணத்தை விட இந்த பாகவதம் வெயிட் அதிகம். இது தாண்டா பவர் அதிகம். அப்படின்னா ஏன் இது இவ்வளோ வெயிட்டாக இருக்குதுன்னா, மேனிரே பகவத் ரூபம் சாஸ்திரம் பாகவதம் கலு லகுனி அஞ்ஞானி ஜாதானி கௌரவேன இதம் மகத்து ததா ரிஷிகனாக சர்வே விஸ்மயம் பரமம் ஜெயுகு. பிரம்மதேவர் மட்டும் ஆச்சரியப்படலையா, அங்கே இருக்கிற மரிச்சாதி மகரிஷிகள், பிரம்மதேவருடைய புத்திரர்களாக சனகாதி முனிவர்கள், நாரதர் எல்லாரும் பார்த்து ஆச்சரியப்பட்டாங்களாம். எவ்வளவு கிரந்தங்கள் உபனிஷத்துக்கள் வேதங்களை விட வசதி இந்த பாகவதம் தான். ஆமாம், அதெல்லாம் ஒரு தராசு தட்டை நிறுத்தினா அது லகுன் அஞ்ஞானி ஜாதனே அப்படியே தக்க மாதிரி மேலே போயிடுச்சான். இந்த பாகவதர் புஸ்தகம் மட்டும் வெயிட்டாகி போயிடுச்சான். அப்படியே அது அசையலையா, அவ்வளோ வெயிட்டாக இருந்ததுதான். பாகவதர் புஸ்தகம் தான் கனமாக இருந்ததுதான். அப்போ தான் பார்த்து சொல்கிறார், இது சாதாரண புஸ்தகம் இல்லை, 4 அக்ஷரங்கள் கொண்ட புஸ்தகம் இல்லை, இது சாக்ஷாத் பகவானே இந்த ரூபத்தில் இருக்கான். ஏன்னா நாரதருக்கு தெரியும், சத்யபாமா தராசு தட்டில் நிறுத்தி வச்சா, எவ்வளோ பொண்ணும் பொருளும் வச்சா சத்யபாமா. ஆனால் அதுக்கெல்லாம் பகவான் வெயிட்டுக்கு பகவானுடைய வெயிட்டுக்கு சம்மாவலையா. கிருஷ்ணன் ஒரு தராசு தட்டில் உட்கார வச்சுட்டு கிருஷ்ணனுக்கு எடை போடுறான். கிருஷ்ணன் பகவானை போய் எடை போட முடியுமா? அப்போது நாரதர் பார்த்துட்டார். இதை பார்த்த உடனே நான் சத்யபாமா வீட்டில் அல்லவா நான் பார்த்தேன், இப்போ நான் சத்தியலோகத்துலேயும் பார்க்குறேன்னே, பகவானை போலவே இந்த பாகவதம் வெயிட்டாக இருக்குது. பக்தியோட துளசியை ஒன்று அப்படி வச்சா ருக்மணி தாயார். அப்போ தான் அந்த கிருஷ்ணன் டக்குன்னு மேலே போயிட்டான். அந்த செல்வங்கள்லாம் நெட்டு சௌக்கியங்கள், செல்வங்கள், ரத்தனங்கள், அப்படிப்பட்ட தங்க நாணயங்கள் எல்லாத்தையும் வைக்கிறா ஒரு தராசு தட்டில். அவ்வளோ செல்வங்களும் கொண்டு வந்து வைக்கிறா. அங்கே வைக்கிறதுக்கு இடமே இல்லை ஒரு தராசு தட்டில். அவ்வளோத்தையும் எடையாக வச்சு சத்யபாமா. ஆனால் கிருஷ்ணன் இருக்கிற தராசு தட்டு மட்டும்தான் வெயிட்டாக இருந்தே தவிர, அந்த சத்யபாமா வச்ச நெட்டுகள், அந்த செல்வங்கள்லாம் நல்ல பொக்கிஷங்கள்லாம் வச்சோன்னா அது வெயிட்டாக இல்லை, அது லகுவாக தூக்கிடுச்சு. அது இறங்கவே மாட்டேங்குது கீழே அந்த தட்டு. அப்போ கிருஷ்ணன் இருக்கிற தட்டு தான் பார்த்தா வெயிட்டாக இருக்குது. நாரதர் பார்த்தார், சத்யபாமா பார்த்தா. அப்போ என்ன தான் பண்ணுறது, கிருஷ்ணனை விலை பேசி வாங்கிறதுக்குன்னா இந்த சொத்து சுகங்களால் பகவான் வசப்பட மாட்டான், அப்படி அமிர்தத்துக்கும் வசப்பட மாட்டான், எதுக்கும் இது ஈடு கிடையாது. அப்போ ருக்மணி தாயார் பார்த்தா சத்யபாமையுடைய கவலையை, இப்படி தோஞ்சி போகிறாளே, இந்த கிருஷ்ணனை எப்படியாவது விலைக்கு வாங்கணும்னு நினைக்கிறாளே, சரி அப்படின்னு சொல்லி பகவானே கொஞ்சம் அனுகிரகம் பண்ணுங்களேன் சத்யபாமாவுக்கு அப்படின்ட்டு மனசால தியானம் பண்ணிட்டு ஒரு துளசி தளம் அந்த தராசு தட்டில் வச்சா. அவன் நகலாம் வச்சுருக்கா இல்லையா பொண்ணும் பொருளும், அந்த தராசு தட்டில் ஒரு துளசி தளம் வச்ச உடனே, பக்தியோடு வச்ச உடனே பகவான் டக்குன்னு லகுவாகிட்டான், மேலே போயிட்டான் பகவான். அப்போ எப்படின்னு பார்த்தா பக்திக்கு மட்டும்தான் பகவான் வசப்படுவான். அப்படின்னே அந்த பக்திக்கு அந்த துளசி தலை மாத்திரத்தில் பகவான் சந்தோஷம் அடைஞ்சிட்டான். அதுதான் வெயிட்டாக தான். அப்போது இந்த பாகவதம் அவ்வளோ வெயிட்டாக இருக்குதுன்னா அதுக்கு தகுந்த வெயிட் நம்ம கையில் இருக்கணும். என்னென்ன பக்தின்ற வெயிட் இருக்கணும். அப்போ தான் பாகவதம் நமக்கு கிடைக்கும். அப்போ தான் பாகவதம் லகுவாயிடும். இல்லாட்டி வெயிட்டாக தான் இருக்கும். வெயிட்டாக இருந்ததுன்னா நம்ம கஷ்டமாக இருக்கும் பாகவதம் படிக்கிறதுக்கு, இல்லாட்டி பாகவதம் கேட்கறதுக்கு ரொம்ப கஷ்டம். பாகவதம் உள்ளே போகாது, அனுபவத்தை கொடுக்காது. அந்த அனுபவம் பெறணுன்னா மட்டும் அந்த அனுபவஸ்தரல் வாக்கில் பாகவதம் கேட்கணும். சரி, அதனால் இங்கே சொல்கிறார், ததா ரிஷிகனா சர்வே விஸ்மயம் பரமம், பேராச்சரியத்தை அடைந்தாரலாம், பரமம் எயுகு அப்படின்றார். மேனிரே பகவத் ரூபம் சாஸ்திரம் பாகவதம் கலு. கலியுகத்தில் வேறு எந்த சாஸ்திரமும் பகவானுடைய அவதாரமாக சொல்லப்படலை. இந்த பாகவதத்தை மட்டும் பகவானே பாகவத ரூபத்தில் வந்திருக்கான்.
இந்த சாஸ்திரம்னா வழிகாட்டி நூல். நம்ம வாழ்க்கை என்ன வாழணுன்றது நமக்கு வழிகாட்டி கொடுக்கக்கூடியது இந்த பாகவதம். இன்றைக்கி நிறைய லெக்சர் கேட்குறாங்க, பலவிதமான புஸ்தகங்கள் பலவிதமான சாஸ்திரங்கள்லேருந்து விளக்கம் கொடுக்குறாங்க. ஆனால் அதெல்லாம் சொல்யூஷன்னு ஏதோ ஒன்று சொல்லியிருக்காங்க, அதெல்லாம் சரியான சொல்யூஷன் இல்லை. நீ என்னென்னலாம் புத்திசாலித்தனமாக லெக்சர்லாம் கொடுக்குறாங்களோ, இந்த பாகவத்தை விட்டு வேறு விதமாக ஞான விஷயமாக பேசுகிறாங்க, சைக்காலஜியாக பேசுகிறாங்க. அதாவது என்னென்னா புத்திபூர்வமாக சில மனசை அறிந்து நீ மனசை இப்படி பக்குவமாக வச்சுக்கணும், நீ எப்படி வச்சுக்கணும், அப்படி வச்சுக்கணும், பல விதமாக உபன்யாசங்கள்லாம் பண்ணுறாங்க நிறைய சாமியார்கள். அந்த புத்திசாலித்தனத்தினால் பண்ணக்கூடிய உபன்யாசங்கள்லாம் தூக்கி மூட்டை கட்டி ஓரம் கட்டி வச்சுட்டு, அதை விட அதிக புத்திசாலித்தனம் எதிரான பாகவதம் லெக்சர் கேட்குறது தான். இந்த பாகவத்தில் ஒரு ஸ்லோகம் அரை ஸ்லோகம் கேட்டால் கூட நம்முடைய எல்லா அஜ்ஞானங்களும் எரிஞ்சு சாம்பலாயிடும். இந்த பாகவதம் கேட்குற மாதிரி எந்த லெக்சரும் வராது. நீ சொல்லக்கூடிய சின்ன சின்ன பரிகாரங்கள், அதாவது சின்ன சின்ன இந்த யுக்திகள்லாம், மன யுக்திகள்லாம், இந்த புத்திசாலித்தனமான பேச்சுக்கள்லாம் குப்பை. இந்த பாகவதத்துடைய ஒரு ஸ்லோகம் கேட்டால் கூட நம்மளை உயர்ந்த ஸ்தானத்துக்கு கொண்டு போயிடுது, ஹை லெவலில் நம்ம மனதை உன்னத ஸ்திதிகளை கொண்டு போய் விடக்கூடியது, உயர்ந்த ஆத்மஸ்வரூபத்தில் கொண்டு போய் நிலைக்க செய்யக்கூடியது இந்த பாகவதம். அதனால் இது சாக்ஷாத் பகவானே இந்த பாகவத ரூபத்தில் அவதரிச்சிருக்கிறான் கலியுகத்தில் அப்படின்னு தெரிஞ்சுட்டு, இதுதான் வழிகாட்டி நூல் கலியுக மக்களுக்கு அப்படின்னு தீர்மானித்தாரலாம். யார்? ரிஷிகள், நாரதர் போன்ற ரிஷிகள்லாம், சனகாதி போன்ற ரிஷிகள்லாம். அதனால் அதே கிருஷ்ணன் தானே இங்கே பாகவதமாக சத்யபாமா வீட்டில் கிருஷ்ணன் வெயிட்டாக இருந்தானா அதே கிருஷ்ணன் தானே பாகவத வடிவத்தை, அதான் மெயினே பகவத் ரூபம். இது கிருஷ்ணனிடத்தில் தான் நான் பார்த்தேன் சத்யபாமா வீட்டில், இப்போ சத்தியலோகத்துலேயும் நான் பார்க்குறேன்னு சொல்லிட்டு நாரதர் போன்ற சனகாதி முனிவர்கள் போன்ற பிரம்மதேவ புத்திரர்கள் எல்லாமே மேனிரே பகவத் ரூபம் சாஸ்திரம். அதான் சொல்கிறேன், சாஸ்திரம் பாகவதம் கலு படநாத்து ஸ்ரவணாத்து சத்ய வைகுண்ட பலதாயகம் ததா ரிஷிகனாக சர்வே. அப்போது பிரம்மாதி தேவர்கள், அங்கே இருக்கிற ரிஷிகள் எல்லாம் தீர்மானித்தாங்களாம், இது பகவான் தான் இந்த பாகவத வடிவத்தில் இருக்கா. ஏன்னா சத்யபாமா வீட்டில் எந்த வெயிட்டாக இருந்தாலும் கிருஷ்ணன், அதே கிருஷ்ணன் தான் பாகவத ரூபத்தில் இருக்கான், பாகவதம் வேற இல்லை, பகவான் வேற இல்லை அப்படின்னு தீர்மானித்தார்கள். அதனால் நாங்கள் மேனிரே, நாங்கள் எங்களுக்கு மனசில் படக்கூடிய விஷயம் என்னென்னா இது பகவானுடைய ஸ்வரூபம் அப்படின்னு. கலியுகத்தில் பகவானுடைய அவதாரம் பாகவதம். இது என்ன பண்ணணும்? நாங்கள் என்ன பண்ணணும்? சரி, பாகவத புஸ்தகம் வச்சிச்சு நான் என்ன பண்ணணும்? எப்பொழுதும் உனக்கு எப்பப்பெல்லாம் சதா சேவியா ஸ்ரீமத் பாகவதி கதா எப்போ வேணாலும் பாராயணம் பண்ணிகிட்டே இரு, பாகவதம் படிச்சுட்டே இரு. உனக்கு புரியுதோ புரியலையோ, பகவானுக்கு புரியுமா இல்லையா? அதான் சொல்கிறார் பிரம்மஸ்ரீ சேங்காலிபுரம் அனந்தராம் தீட்சிதர் சொல்லுவார், பாகவத பாராயணம் பண்ணிட்டு வந்தாவே போதுமானது. அது புரியுதோ புரியலையோ நீ படிச்சுனே வா, அது ஒரு நாள் உனக்கு ஞானத்தை கொடுக்கும். ததாமி புத்தி யோகம். நீ என்ன புத்தியை சம்பாதிச்சுக்கிறது? நான் கொடுப்பேன் உனக்கு புத்தியை. என்னை நான் உபத்தி என்னை அடையத்தக்க ஞானத்தை நானே அவங்களுக்கு அருளுவேன். ஞான தீபேன பிரகாசத்தை, அந்த ஞான தீபத்தை நான் ஏற்றி வைப்பேன் அவங்களுக்கு ஹிருதயத்தில் அப்படின்னு கீதையில் பகவான் சொல்கிறான் இல்லையா? அதான் சேங்கல் ஆனந்தராம் தீட்சிதர் சொல்கிறார், பாகவத பாராயணம் பண்ணிகிட்டே வா. உனக்கு அர்த்தம் புரியலனா கூட பரவாயில்ல, நீ பாட்டு பாராயணம் படிக்க தெரிஞ்சால் போதும், படிச்சுனே வா. படிச்சுட்டு வந்தாவே உனக்கு ஒரு நாள் உனக்கு அப்படி ஒரு ஆத்மானந்தத்தை பகவான் கொடுப்பானாம். உனக்கு ஆட்டோமேட்டிக்காக புரிய ஆரம்பிச்சிடுமா. எந்தெந்த வழியிலையோ எந்த மகாத்மாக்கள் மூலமோ எங்கேயோ உபன்யாசம் உனக்கு தேடி கிடைக்கும். அதனால் நீ பல அர்த்தங்கள் தெரிஞ்சுப்பேன். அதனால் அர்த்தம் புரியலனா கூட போதும், பரவாயில்ல, நீ பாகவதம் பாராயணம் பண்ணே வந்தாவே போதுமானது. அதனால் படநாத்து இல்லை, எனக்கு படிக்க வராதுப்பா, இந்த சான்ஸ்கிரிட்லாம் படிக்க வராது, அப்போ என்ன பண்ணணும்? எங்கேயாவது பாராயணம் பண்ணுவாங்க இல்லையா, சப்தாகத்தில் பாகவத பாராயணம் பண்ணுறாங்க இல்லையா, அங்கே போய் காது கொடுத்துட்டு உக்காந்துக்கும். ஸ்ரவணாத்து ஒரு நாள் அப்படி கேட்டுக்கொண்டே வரும்போது ஒரு நாள் டக்குன்னு சங்கு சக்கர கதாதாரி அவன் முன்னாடி நிற்பான். அவனோட வைகுண்டம் போயிடு. சத்யோ வைகுண்ட பலதாயகம். கிருஷ்ணன் உன் கண்ணுக்கு தெரியும். உன் மனசு அலைப்பாயுது. பாகவத பாராயணம் பண்ணியிருக்கேன், என் மனசு அலைப்பாயிட்டோம். எவ்வளோ நாள் அலைப்பாயும். ஆனால் நீ சொல்கிற இந்த சப்தம் சிம்ம சப்தம் போல, சிம்ம சப்தாத் விருகாயிவ, அந்த கலிதோஷமாகி அந்த அலைப்பாயும் மனதை அடித்து துவம்சம் பண்ணிடும். ஒரு நாள் பாகவதத்தில் நீ பாராயணம் பண்ணே வந்தனாவே, பாராயணம் பண்ணும்போதே மனசு அலைப்பாயுதுன்னு, மனசு அலைப்பாயிட்டுன்ற. ஆனால் இது சிம்ம சப்தம், இதனுடைய வேல்யூஷன் குறையாது.
அந்த விருகாயுவ அந்த சிம்ம சப்தமானது நரி ஓலைகளை எப்படி அடைக்கிறதோ ஆட்டோமேட்டிக்காக மனசில் உள்ள காமக்ரோதங்களை அடைக்கிடும். இது மனசு செதறடைஞ்சதெல்லாம் மனசை அடக்கி நீ தொடர்ந்து பாகவத பாராயணம் பண்ணே வா. உன் மனசு ஜெயத்துக்கு இதை விட ஒரு சிறந்த வழி கிடையவே கிடையாது. நீ பாகவத பாராயணம் பண்ணே வந்தால் போதும். பகவன் நாமா நிறைய சொல்லு. பகவன் நாமா நல்லா சொல்லி வச்சுக்கோ. ஃபஸ்ட்டு பகவன் நாமா சொல்லிவிடு. 1 மணி நேரம் கீர்த்தனை பண்ணிட்டு அப்போ பாகவத பாராயணம் பண்ணு. நீ பாராயணம் பண்ணே வந்தாவே உன் மனசு அடங்கிடும். ஃபஸ்ட்டு அலைப்பாயிட்ட நீ பாட்டு பாராயணம் பண்ணே வா. எவ்வளோ நாள் அலைப்பாயும் பார்க்கலாம். பகவான் அதை அடக்கிடுவான். அப்போ கிருஷ்ண பக்தியில் ஒவ்வொரு ஸ்லோகமும் படிக்கும்போது உனக்கு எல்லாமே புரிய ஆரம்பிச்சிடும். புரிய ஆரம்பிக்கும் கண்ணீர் வந்துடும். தொண்டை கத்கதம் உண்டாயிடும். இப்படி அனுகிரகம் பண்ணியிருக்கானே. பக்தர்கள் அணுவளவு கொடுத்தா கூட நான் பெருசாக மதிப்பேன். ஆனால் பூரி அதிகமாக கொடுத்தா கூட பக்தி இல்லாதவர்கள் கொடுக்கறத நான் சந்தோஷம் அடையிறதே இல்லை அப்படின்னு சொன்ன உடனே அப்படின்னு சொல்லிட்டு குசல வாக்கு கையிலேருந்து அந்த அவளை பிடுங்கி சாப்பிட்றான்னு அப்படின்னும் போது தண்டுல அந்த அவளை பிடிங்கி சாப்பிட்றா அப்படியே கண்கள் கற்கதம் உண்டாயிடும். அந்த பக்தன் ஏழைப்பட்ட பிராமணன் கொடுக்குற அந்த அவளை அப்படி பிடுங்கி சாப்பிட்றானே நினைக்கும்போது உடம்பு என்னமோ பண்ணிவிடும். நம்மளை உடம்பு ரோமாஞ்சம், கண்களில் கண்ணீர், தொண்டை கற்கதம் உண்டாயிடும். மேலே படிக்க தோணாது. அப்படி உண்டாயிருக்கு எனக்கு. சொல்கிறேன், சாரி அது சொல்லக்கூடாது. சில விஷயங்கள்லாம் ஏற்பட்ட அனுபவத்தை அதுபோல் அனுபவம் உண்டாயிடும். ஆனால் நான் சொல்லிட்டேன், அதான் வாயை விட்டு அதான் வாயை தந்து சொல்லியாச்சு அப்பன்னா. அதுபோல் அந்த அர்த்தம் அந்த கட்டத்தை படிக்கும்போது தொண்டை கற்காதம் உண்டாயிடும். மேலே படிக்க முடியாது. கண்களில் கண்ணீர் மறைக்கும். எழுத்துக்கள் தெரியாது. அப்போ கண்ணை தொடச்சிட்டு அப்போ பாராயணம் பண்ணுவேன். ஏன்னா அது படிக்கும்போதே அந்த அவளை பிடுங்கி பகவான் சாப்பிட்றான். ஒரு படி அவளை சாப்பிட்டு ஆஹா அமிர்தம் அருமையாக இருக்குதுன்னு சொல்லும்போது எப்படி இருக்கும் நமக்கு. அந்த பக்தன் கொடுக்குற அவள் தானே அவனுக்கு அவ்வளோ பிரியமானது. துவாரகாதீசன் அவள்லே பல வகைகள். இந்த பாணியாட்டி ஃபெஸ்டிவலில் பார்த்தா இஸ்கானில் அவள்லே பல வகைக்கான உணவுகளை செய்வாங்க. அப்படி செய்து போட்டுருவாங்க. அங்கே அவ்வளோ வேலைக்காரர்கள் இருக்கிறாங்க. ஆனால் ஒரு பிக்ஷுன்னு சொல்கிறாங்க. அந்த பிக்ஷு கொடுத்த அந்த அவளை அனுபவித்து பிடுங்கி சாப்பிட்றான்னா அந்த பக்தனுடைய வாத்சல்யம், கிருஷ்ணனுடைய பெருமை, அந்த பக்தன் மேலே உள்ள பக்தி, அந்த பிரம்மன்யன், அந்த பிராமண பக்தி, அந்த பக்தன் மேலே உள்ள பக்தி எந்த அளவுக்கு இருக்குது பார்த்தியா பகவானுக்கு. அப்படி நினைக்கும் போது அப்படி பீரிட்டுன்னு கண்ணீர் வராமல் எப்படி இருக்கும் சொல்லும் பார்க்கலாம். அந்த கட்டத்தை படிக்கும்போது தொண்டை கற்கதம் உண்டாயிடும். என்னால் படிக்க முடியாது, வேறு மாதிரி ஆகிடும். அது மாதிரி ஒவ்வொரு கட்டத்துலேயும் அந்த அம்பரீஷனுடைய சரித்திரத்தில் படிக்கும்போது கூட அப்போ அகம் பக்த பராதீனம்னு சொல்லும்போது ஒரு மாதிரி ஆகிடும். அப்படியே உடம்பெல்லாம் செலுத்து போயிடும். நான் அப்படியே பலவீனமாக ஆகிடுவேன். லீன பிரகிருதி ஆகிடும் எனக்கு. என்னமோ என்னடா அது என்னவோ தெரில. அது மாதிரி கட்டங்கள்லாம் படிக்கும்போது தொண்டை கற்கதம் உண்டாகுது. கண்களில் கண்ணீர் வருது. உடம்பு ரோமாஞ்சனம் ஏற்படுது. ஒரு மாதிரி ஆட்டம் காணுது உடம்பு. என்னமோ அந்த உடம்பே ஏன்னா பகவானுடைய நீ பகவான் அல்லவா டச் பண்ணிட்டே. நீ பாகவதத்தை டச் பண்ணல, பகவானுடைய நேரடியாக கட்டி ஆலிங்கனம் பண்ணின்னு இருக்கிற. இப்போ நீ பாகவத பாராயணம் பண்ணும்போது பகவானுடைய கட்டி பொருள்ற நீ அப்படின்னும் போது அந்த பிரேமம் உனக்கு வராமல் எப்படி இருக்கும் சொல்லு பார்க்கலாம். ஆரம்பத்தில் தான்ப்பா உனக்கு மனசு அலைபாயும். அதுக்கப்புறம் படிக்க சுவாது பதத்துக்கு தித்திப்பாக இருக்குமே. அந்த வைகுண்ட சிந்தா சபல சேதனகா அப்படின்னு சொல்லிட்டு கொச்சித் சுததி வைகுண்ட சிந்தா சபல சேதனா அந்த பகவானை நினச்சி புலம்பி அழும்போது கிருஷ்ணன் பகவான் பிரிஞ்சிட்டானே அப்படின்னு பிரகலாதன் அழுவானா. ஒரு டக்குன்னு பகவான் சங்கசக்கரதான் காட்சி அளிப்பானா. அப்படியே தேம்பி அழுவானா. அப்படியே சிரிப்பானா. அப்படியே கோபிச்சுப்பானா பகவானத்தில் பிரணயத்தில். என்னை இவ்வளோ நாள் விட்டு பிரிஞ்சிட்டில் போ, இனிமேல் நான் உங்களை பேச மாட்டேன் அப்படின்ட்டு பிரகலாதன் அப்படி ஒதுங்கிப்பானா. பகவான் போய் கட்டி பிடிச்சி நான் எங்கேயும் போகலடா, உன் பக்தியை அதிகரிக்க செய்ய தான் உனக்கு நான் மறைஞ்சிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் காட்சியளிப்பானா. உடனே கொச்சித் அசதி உடனே அப்படியே சிரிப்பானா, குதிப்பானா, ஆடுவானா, கொச்சித் நததி அப்படி குதிப்பானா, ஆடுவானா, பாடுவானா, அப்படி பிரேமையில் தவிப்பானாம். அப்படி ஸ்மரண பக்தியில் தெளிச்சவன் பிரகலாதன். அப்போ அந்த கட்டங்கள்லாம் அந்த அனுபவங்கள்லாம் சொல்லும்பொழுது நம்மளுக்கு பக்தி வராமல் எப்படி இருக்கும். கிருஷ்ண பக்தி அதுதான் அந்த பாகவதம். அது மாதிரி கட்டங்கள்லாம் ஜெயத்தி தேதிகம் ஜன்மனா அவரஜா ஷயத இந்திரா சஸ்வத் அதை படிக்கும்போது அப்பா கிருஷ்ணா அந்த கிருஷ்ணன் நினச்சி புலம்புற அந்த கோபிகளுடைய பாவங்கள்லாம் நினச்சி போது ஹே மல்லிகே ஜாதி யூதிகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த புஷ்பங்களெல்லாம் கிருஷ்ணனை தேடி அந்த பிருந்தாவனத்தில் அலைந்தார்களே அந்த கோபிகள்லாம்
அந்த மாதவன் அத்தனையும் கேட்டுட்டு மறைஞ்சிருந்து அவருடைய பாவத்தை அனுபவிச்சுட்டு ராதே ராதே ராதேன்னு இவன் புலம்புறானா, இவன் கிருஷ்ணா கிருஷ்ணான்னு இவன் புலம்புறாளாம். அப்படி கிருஷ்ணமயமாக மாறிட்டாங்களாம். எல்லாம் அழகான பொன்னிறமான ராதை கூட கருப்பாயிட்டாலாம். கிருஷ்ண வெளுத்து போயிட்டானா இவர்கள் தியானத்தினால. அப்படியே கிருஷ்ணமயமாக அவர்கள் ஆனார்கள். இவன் ராதமயமாக மாறிட்டான் கிருஷ்ணன். அந்த பொன்னிறத்தோடு வந்தவர் தான் சைதன்ய மகாபிரபு. ராதை போலவே அவ்வளோ தங்கரைக்கு இருப்பாராம். சியாமல வர்ணம் தானே, துஷா கிருஷ்ணம். அப்படியே சாங்கோபாங்க அஸ்திர பார்ஷதம். அப்படிப்பட்ட நித்யானந்தர், அப்படிப்பட்ட ஸ்ரீதரன், இவர் அத்வைத ஆச்சாரியார் போன்ற தன் குழுக்களோடு வந்தவர் சைதன்ய மகாபிரபு அவதாரம், கிருஷ்ண அவதாரம். நித்யானந்தா பலராமர். அப்படி அந்த பிரேமையை வர்ஷிக்கக்கூடிய அவதாரம். அந்த கிருஷ்ண பிரேமையில் முழுகிறதுக்காக தான் பாகவதமே, வேறு எதுக்கும் கிடையாது. இந்த தூய பக்தியில் நம்ம தலைக்கும் பொழுது, அந்த கிருஷ்ண பக்தியில், கிருஷ்ண பிரேமையில் பிரகலாத் சரித்திரம் இனிக்கலையா, துருவ சரித்திரம் இனிக்கலையா, அந்த கோபிகை பாவத்தை நினைக்கும் போது, பிரகலாதனுடைய பாவத்தை நினைக்கும் போது நம்மளுக்கு பக்தி வராமல் எப்படி இருக்கும், அந்த மனசு உருகாமல் எப்படி இருக்கும் சொல்லும் பார்க்கலாம். அப்போ இது பகவானுடைய சொரூபன்றது நம்ம அனுபவபூர்வமாக தெரியுது இல்லையா? அனுபவபூர்வமாக மேனிரே பகவத் ரூபம் சாஸ்திரம் பாகவதம் கலு. என்ன பண்ண படநாத், நீ பாராயணம் பண்ணே வா, உனக்கு கிருஷ்ண பக்தி அப்படி பிடிச்சிட்டு வரும். ஸ்ரவணாத்து சத்யோ வைகுண்ட பலதாயகம். இன்றைக்கி நம்ம வைகுண்டத்தில் தான் இருக்கிறோம். இப்போது வைகுண்டன்னு தனியாக ஒரு உலகத்தில் போன அவசியம் இல்லை. இப்போ பாகவதம் படிக்கும்பொழுதெல்லாம் சதா வைகுண்ட நிலையாக ஹரிகீர்த்தன தத்பராக. பகவானுடைய பாராயணம், ஹரிகீர்த்தன, ஹரியுடைய புகழை பாடுகிறவர்கள் எல்லாமே வைகுண்டவாசிகள் தானா. எப்பொழுதும் வைகுண்டவாசிகள். எப்பெல்லாம் கீர்த்தனம் பண்ணுறியோ பகவான் புகழ பாடுறியோ அப்பெல்லாம் என்று என்ன சொன்னார்? லீலாம்பிரத ரசோன்மத்தாக கதா மாத்திரைக ஜீவனகா. அந்த கிருஷ்ண லீலைகள் என்ற ரசத்தில் பித்து பிடித்தவர்கள் வேறு எதுவும் சாப்பாடு தண்ணி கூட மறந்துடுவாங்க. தேகஸ்மரணையை மறந்து அந்த கிருஷ்ண பக்தியில் தலைக்கக்கூடியவர்களுக்கு பகவான் பார்த்து பார்த்து செய்கிறானாம் அவருடைய யோகக்ஷேமங்களை. அதான் அவருக்கு அதுவும் வானான்றாங்க. அவருக்கு எல்லா ஆசைகளும் தேகஸ்மரணம், பசிதாகவும் கூட மறந்துட்டாங்க. அப்போ மற்ற ஆசைகள் ஏது அவங்களுக்கு? சனகாதி முனிவர்களுக்கு கதா மாத்திரைக ஜீவினகா. இந்த கதை மாத்திரம் வந்துட்டால் போதும், ஜீவிச்சுடுவாங்களாம். அந்த அனுபவம்லாம் நமக்கு இல்லை. அந்த இப்படிலாம் கூட வாழ முடியுமா? சாப்பாடு தண்ணியெல்லாம் வாழ முடியுமா? நான் வாழ்ந்துருக்காங்களே, வாழ்ந்து காண்பிச்சிருக்காங்களே மகாத்மாக்கள். நமக்கு என்ன தெரியும்? ஆலங்குடி பெரியவா போன்ற மகாத்மாக்கள் தியானம் பண்ணால் அவர்களை பார்த்துருந்தா தெரியும். ஒரு கௌபீனை மட்டும் கட்டின்ட்டு அனைவரதும் பாகவத பாராயணம், தூக்கத்தில் கூட இந்த பாகவத புஸ்தகத்தை மார்பில் அணைச்சிட்டு தூங்க வரான் ஆலங்குடி பெரியவா. ஸ்வயம் பிரகாசானந்த சரஸ்வதி சுவாமிகள்னு அவரெல்லாம் ஸ்மரிச்சிக்கணும் கண்டிப்பாக. பரம பாகவதர். பாகவதம் 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 பாகவதம். அந்த பாகவத பாராயணம் பண்ணிட்டு அதுலேயே தூங்குவாங்க, அதுலேயே எழுந்துப்பாங்க. விழிச்சா பாகவத புஸ்தகத்தை முகத்தில் தான் விழிப்பாங்க. அப்படிப்பட்ட நிஷ்டையாக இருக்கிறவங்களுக்கு சுத்தபத்தம் கூட முக்கியம் இல்லை. சுத்தபத்தம் இல்லைன்னா கூட அவங்க பாகவதம் படிப்பாங்க. படுத்துன்னு கூட பாகவதம் படிப்பாங்க, உட்கார்ந்து பாகவதம் படிப்பாங்க. எப்படி வேணும் அவர்கள் வந்து என்னென்னா பாகவதம் வந்து அவங்களுக்கு சொந்த சொத்தாகி வச்சு. அந்த பாகவத பித்து பிடித்தவர்கள் லீலாமிருத ரச உண்மத்தகா கதா மாத்திரைக ஜீவினகா. அவர்கள் பாகவதம் படிக்காமல் தான் இருக்க முடியாது. சாப்பாடு இல்லாமல் இருந்துட முடியும், தண்ணி இல்லாமல் இருக்க முடியும், உறவினர்கள் இல்லாமல் இருந்துட முடியும், குடும்பம் இல்லாமல் இருக்க முடியும். ஆனால் பாகவதம் இல்லாமல் தான் அவங்களால் இருக்க முடியாது. அந்த பாகவத பித்தில் அப்படி கிருஷ்ண பக்தியில் தலைச்சின்னு இருக்கக்கூடியவர்கள் பில்வமங்கல தாவராச்சாரியார் போன்றவர்கள்லாம். கையை விட்டு ஓடன நீ என் மனசை விட்டு ஓடுறா பார்க்கலாம் அப்படின்னாராம் பில்வமங்கல தாவராச்சாரியார். ஏன்னா அவர் கண்ணு தெரியாது. கிருஷ்ணன் விளையாடுறான், பிடிக்க முடியல, இப்படி ஓடுறான் அப்படி ஓடுறான், கிட்ட அகப்பட்ட மாதிரி இருந்தால் டக்குன்னு ஓடிடுறான், சிரிக்கிறான், ஆஹான்னு சிரிக்கிறான். டக்குன்னு அங்கே போய் பிடிக்க சிரிக்கிற அந்த ஓசையை கேட்டு ஓடுறாரு. ஓடி போய் அங்கே துடியெல்லாம் பார்த்தா அங்கே காணாமல் போயிடுறாரு. டக்குன்னு இந்த பக்கம் சிரிக்கிறான் கிருஷ்ணன். இப்படி விளையாட காட்டுறான் பில்வமங்கல தாவராச்சாரியர். அப்போ தான் ஒரு கோபம் வந்துடுச்சு, அலைய விடுறான். அப்போ தான் சொல்கிறார், ஹிருதயத்தில் பகவானை தியானம் பண்ண கண்ணு ஊனக்கண், கண்ணு தானே ஊனக்கண் தான் தெரியாமல் போச்சு. இந்த ஞானக்கண்களில் பகவான் அகப்பட்டான். கிருஷ்ணனை ஹிருதயத்தில் பார்த்து சொல்கிறான், கிருஷ்ணா நீ என் கையை விட்டு நீ மறைஞ்சிட்டேன், என் மனசை விட்டு மறைடா பார்க்கலன்னா. அடுத்த நிமிஷம் கிருஷ்ணன் கையில் அகப்பட்டான். பில்வமங்கல தாகரா பில்வமங்களா அப்படின்னு சொல்லிட்டு கட்டி குடிச்சினான் கிருஷ்ணன் வந்து. எப்போ ஹிருதயத்தில் என்னை பிடிச்சியோ அப்போ தான் உனக்கு அகப்படுவேன். வெளியில் என்னை பிடிக்கணும்னு பிடிக்க முடியாது. வெளியில் தேடி தேடி இப்போ பிடிக்கிறார் பில்வமங்கல தாகர, கிடைக்க மாட்டேன்றான். சிரிக்கிற சப்தத்தை பார்த்து அங்கே ஓடி போய் அங்கே பிடிக்க பார்க்குற, டக்குன்னு பார்த்தா அங்கே மறைஞ்சிடுறான்.
மறைஞ்சிட்டு அவருக்கு கண்ணு தெரியாது, அவனை ஆட்டம் காட்டுறான். கண்ணு தெரியாத பில்வமங்களூர் ஆட்டம் காட்டுறான் கிருஷ்ணன். டக்குன்னு வேறு இடத்துல பார்த்தா வேறு திசையில் சிரிக்கிறான். டக்குன்னு அந்த சிரிக்கிற திசையை போய் மறுபடியும் கிருஷ்ணனை பிடிக்கணும்னு பார்த்தா பிடிக்க முடியல. இப்படி வர்றான், அப்படி அலைய வர்றான். அப்போ தான் கோவம் வந்துடுச்சு பில்வமங்களூர். என் கையை விட்டு மறைஞ்சு நீ என் ஹிருதயத்தை விட்டு மறைடா பார்க்கலாம் அப்படின்னு. என் ஹிருதயத்தில் பகவான் பிரகாசிக்கிறான். அப்படி ஷியாமலை வர்ணனா செந்தாமரை கண்ணனா அப்படி உடனே கண்களை கொடுத்துட்டான். அப்போ தான் கிருஷ்ணனை நல்லா தரிசனம் பண்ணுற. அப்போ கட்டி பிடிச்சினா கிருஷ்ணன் வந்து கட்டி பிடிச்சினா, நீ அல்லவா சிறந்த பக்தன் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணனை பார்த்து அம்மா சொல்கிறார். அப்போ தான் அந்த பிரேமையில் அருமையான பாடல்களை பாடுறார். கிருஷ்ண கர்ணாமிர்தம் அப்படின்னு ஒரு கிரந்தத்தில் பாடுறார் பாருங்கள். அப்படி அனுபவமாக பாடுறார் அந்த பில்வமங்கள தாவரர். அதை பேஸ் பண்ணி தான் சைதன்ய மகாபிரபுனுடைய இயக்கமே. 6 கோஸ்வாமிகளும் இந்த பில்வமங்கள தாகருடைய பாடலை வச்சு தான் அவர்கள் கிருஷ்ணானுபவத்தை எழுதுகிறார்கள் கிரந்தமாக. அப்படிப்பட்ட கிருஷ்ண பிரேமையில் திளைச்சவர்கள் பில்வமங்களர். அப்போ தான் விக்ரேது காமா அகில கோபகன்யா முராரிர பாதார்பித சித்தவருத்தி கோவிந்த தாமர மாதவ என்ற 71 ஸ்லோகங்கள் அந்த பில்வமங்களத்தார்கள் அந்த ஸ்தோத்திரத்தை எழுதுகிறார். அது எங்கேருந்து எடுத்ததுன்னா, கோபிகள் கோவிந்த தாமர மாதவேதி என்ற ஸ்லோகம் வந்து எங்கே வருதுன்னா பாகவத்தில் வருது. அதை பேஸ் பண்ணி தான் ஒரு 71 ஸ்லோகங்கள் அந்த கிருஷ்ணனுடைய பெருமைகளை அப்படி எழுதுகிறார். முராரி பாதார்பித சித்தவருத்தி அவர்கள் அகில கோபகன்யா விக்ரேது காமா அகில கோபன்யா. ஏன்னா தத்தியாதிகம் கோப வசாது. அந்த கோபிகள்லாம் என்ன பண்ணாங்கன்னா, தயிர் வாங்கலையோ வெண்ணெய் வாங்கலையோ பால் வாங்கலையோ அப்படின்னு தானே விற்றுன்னு போனோம் கோபிகள்லாம். அவர்கள் என்ன பண்ணாங்களாம், தயிர் இந்த பானை ஒரு பானை மேலே இன்னொரு பானை வச்சுன்னு தலையில் போவாங்க. இடுப்பில் ஒரு பானை வச்சு போவாங்க. அந்த தயிர் வியாபாரம் பண்ணுறாங்க இல்லையா, இந்த கிராமங்கள்லேருந்து பட்டணத்துக்கு வருவாங்க, மதுரா நகரத்துக்கு. அப்படி வரும்போது என்னென்னா, இந்த பால் வெண்ணெய் தயிர் இதெல்லாம் விற்றுன்னு போவாங்க. தயிர் வாங்கலையோ வெண்ணெய் வாங்கலையோ அப்படின்னு தானே சொல்லின்னு போனோம். கோவிந்த தாமோதர மாதவா இதி, கோவிந்தா தாமோதரா மாதவா, இதுதான் கிருஷ்ணனுடைய நாமங்களை பாடிக்கொண்டு வரார்களாம் யார் இந்த கோபிகள்லாம். அப்போ அவர்கள் பார்த்து என்ன சொல்கிறாங்களாம், இது என்ன உங்கள் பானையில் மாதவனையாக வச்சுட்டு இருக்கீங்க, வைகுண்டனையாக வச்சுட்டு இருக்கீங்க, தாமோதரனையாக வச்சுட்டு இருக்கீங்க, எதை காண்பிக்க பார்க்கலாம் அப்படின்னு அந்த பானைகள்லாம் திறந்து காண்பிச்சா, இடத்துல உரலில் கட்டுப்பட்ட தாமோதரனாக யசோதைக்கு முன்னாடி இருக்கிற குளத்தில் பகவான் காட்சி. அகில கோபகன்யா விக்ரேது காமா, வியாபாரம் பண்ண வந்தவர்கள் ஆகிய கோபிகள் கிருஷ்ணனை காட்டி கொடுக்குறாங்க எல்லாருக்கும். அதுதான் வியாபாரமாக பண்ண வந்தாங்களாம் இந்த கிருஷ்ண பக்தியை. அதை பிரச்சாரம் பண்ண தான் வந்தவங்க கோபிகள்லாம். இன்றைக்கி கோபிகா ஜீவன ஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா நம்ம நாக்கில் வருதுன்னா, அந்த கோவிந்தனாகிய கோவத்தில் உத்தரணம் பண்ண கோலத்தில் ஒரு பாணியில் காட்சியளிக்கின்றானா கிருஷ்ணன். அந்த கோபிகள் ஒரு பாணியில் பார்த்தா கோவிந்தனாக கோவத்தில் உத்தாரனாக, ஒரு பாணியில் பார்த்தா பகவான் தாமோதரனாக உரலில் கட்டுப்பட்டு திருட்டு மொழி மொழிக்கிறானே கிருஷ்ணன் தலை குனிஞ்சுட்டு, அந்த திருட்டு மொழியோடு காட்சியளிக்கிறான் கிருஷ்ண உரலில் கட்டுப்பட்டு. இன்னொரு பாணியில் திறந்தா பகவான் மாதவனாக மகாலட்சுமியுடைய சேவை செய்யக்கூடிய அப்படிப்பட்ட வைகுண்ட கோலத்தில் ஆதிசேஷ சயனத்தில் பள்ளி கொண்ட பெருமாளாக காட்சியளிக்கின்றானாம். கோவிந்த தாமோதர மாதவேதி முராரி பாதார்பித சித்தவருத்தி. அந்த பகவானுடைய திருவடி கமலங்களில் சித்தவருத்தி உண்டாயிடுச்சுன்னா இந்த உலக வியாபாரங்கள்லாம் மறந்து போயிடுமே. அவர்கள் தயிர் விற்கணும் வெண்ணெய் விற்கணுன்ற வியாபாரம் அந்த நினைவே இல்லையா, அதை மறந்துட்டாங்களாம். உலக வியாபாரங்கள் மறந்து போச்சான். கிருஷ்ண பக்தி வியாபாரம் பண்ணுறாங்க அவங்க கோபிகள்லாம். அருமையான ஸ்லோகங்கள், ஒவ்வொரு ஸ்லோகமும் பில்வமங்கள தாகராச்சாரியார் எழுதியிருக்கிற அந்த ஸ்லோகங்கள். அப்படிப்பட்ட அந்த பக்தி பிரவாகத்தை உண்டாகக்கூடியதான் ஸ்ரீமத் பாகவதம். அதனால் இங்கே சொல்கிறார், மேனிரே பகவத் ரூபம் சாஸ்திரம் பாகவதம் கலு. அது என்ன பண்ண, பாராயணம் பண்ணிகிட்டே வா, சிரவணம் பண்ணிகிட்டே வா. வைகுண்ட பலம் தான் இப்போ நம்ம அனுபவிக்கிறது. இந்த பேரானந்தத்தில் தலைக்கிறது பக்தி இன்பம். வைகுண்ட பல தாயகம் அப்படின்னா உனக்கு வைகுண்ட பலனுக்கு உரிமை உள்ளவனாயிருக்கியா நீ.
தாயபாகத்துக்கு உரிமை உள்ளவன் ஆயிரியா நீ. அதான் சொல்கிறார், சப்தாகேன சுதம் செய்தத்து சர்வதா முக்திதாயகம் சனகாத்திகி புறா புரோக்தம் நாரதாய தயாபரிகி. எல்லாரிடத்திலும் தயை காட்டுவதையே உயர்ந்த நோக்கமாக கொண்டவர்களாகி அவர்கள் பரந்த மன நோக்கத்தோடு நாரதற்கு சப்தாக முறையில் உபதேசம் பண்ணாங்களாம் சனகாதி முனிவர்கள். ஆனால் நல்லா புரிஞ்சுங்க, இந்த சப்தாக சிரவணம் ஏன்னா வாழ்நாளில் ஒரு 7 நாள் பாகவதம் கேட்டால் கூட ஜென்மா கரையேறிடுமே அப்படின்னு சொல்லி மனம் ஒருமுகப்பட்டு அந்த பாகவதம் கேட்கணுமா. ஆனால் எவ்வளோ கேட்டாலும் மனசில் ஒருமுகப்பட்டு கேட்கலன்னா பிரயோஜனம் இல்லை. ஆனால் மனம் ஒருமுகப்பட்டு ஒரு பாகவதம் போதும், பரிசுத்துக்கு ஒரு பாகவதம் போதும், துந்துகாரிக்கு கரையேறினார் இல்லையா, அது மாதிரி கரையேறிடுவாங்க. அதனால் சொல்கிற சப்தாக முறையில் ஏற்கனவே பிரம்மதேவர் வாக்கில் பாகவதம் கேட்டவர் சதுஸ்லோகி பாகவதம். ஆனால் சப்தாக முறையில் கேட்டது எங்கன்னா சனகாதி முனிவர் வாக்கில் தான் நாரதர் கேட்டார். அதனால் சொல்கிற சப்தாகேன சுதம் செய்த சர்வதா முக்திதாயகம். இந்த வாழ்நாள் ஒரு 7 நாள் கேட்டோன்னா எந்த விதத்துலையும் உனக்கு மோட்சம் உண்டு அப்படின்னு கேரண்டியாக இருக்கலாமா. அது சொல்கிறாருங்க. முக்திதாயகம் சனகாத்தியகி புறா புரோக்தம் நாரதாய தயாபரிகி யத்யபி பிரம்ம சம்பந்தாத் சுதமேத சுரஷினா சப்தக ஸ்ரவண விதிகி உமாரிஸ் தஸ்ய பாஷிதா. ஸ்ரவணம் சப்தாக விதிப்படி பாகவதம் கேட்டது சனகாதி முனிவர்கள் வாக்கில் அப்படின்னு மேலே கதை தொடர்ந்து டைம் ஆயிடுச்சு. ஏதோ பாகவத்தை பற்றி பேசணுன்னு பேசுகிறேன். இப்போ நிறைய தாண்டி போகல, ஸ்லோகம்லாம் ஒரு 4 ஸ்லோகத்திலே நிறுத்திட்டேன். தப்பாக நினச்சிக்க வேண்டாம். என்னமோ இதை பற்றி நல்லா கொஞ்சம் விஸ்தாரமாக பேசணும் ஆசைப்பட்டேன், பேசிட்டேன். ராம 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 ராம. இன்னும் நிறைய பேசணும், பாகவத்தை பற்றி அனுபவிக்கணும். சரி, அதாவது ஃபாஸ்ட்டாக கதையை ஓட்டியும் போயிடலாம், பெரிய விஷயம் இல்லை. ஆனால் அதில் உள்ள ஆழ்ந்த கருத்துக்களை புரிஞ்சிக்கணும் இல்லையா. என்னால் முடிஞ்ச வரைக்கும் பகவான் என்ன பேச வைக்கிறான்னு ஹிருதயத்தில் நான் பேசுறது கிடையாது. இப்போ நான் உட்கார வரைக்கும் நான் என்ன பேசுகிறேன்னு எனக்கு தெரியாது. பகவான் உள்ளேருந்து என்ன பேச வைக்கிறானோ அதான் பேச முடியும். அப்போ நான் கேட்டு பார்த்தேன்னா இதை நம்ம தான் பேசணுமான்னு எனக்கே ஆச்சரியமாக இருக்கும். பகவான் பேச வைக்கிறான், பேசுகிறான், அவ்வளோதான். அதனால் இந்த பாகவதம் பக்தியினால் தான் பாகவதம் கிரகிக்க முடியும். பக்தி அற்றவர்களால் பாகவதம் பெற முடியாது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். ராம் 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 ஸ்ரீராம் ராம் சங்கீதுக்கு ஜெய், ஆஞ்சநேய சுவாமிக்கு ஜெய், ஸ்ரீமத் பாகவத பகவானுக்கு ஜெய். ராம் 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 ராம். மேலே உள்ள விஷயங்களை அப்புறம் பார்க்கலாம். ராம் 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 ராம்.